Let's get into the word of God. நாம் இன்றைய நாளைக்கான தியானத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்போம். ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதான் டிலே ஆயிடுச்சு. Okay, we have been studying the book of Acts. நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And especially the perspective of the gospel. அதில் குறிப்பாக இந்த சுவிசேஷத்தின் கண்ணோட்டத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So when it comes to gospel, we are all know that it is a fivefold gospel. இந்த சுவிசேஷமானது 5 சாராம்சங்கள் கொண்ட சுவிசேஷம். So sinless birth of Jesus Christ, பாவமில்லாத இயேசுவானவரின் பிறப்பு, and sinless life of Jesus Christ, பாவமில்லாமல் இயேசுவானவர் வாழ்ந்தார், and he became a ransom and died for our own sins, நம்முடைய பாவங்களுக்காக அவர் பரிகாரமாகி நமக்காக அவர் பலியானார், and he not only died, he raised and ascended to heaven and seated at the right hand of the Father as a high priest to intercede for us. அவர் மரித்ததோட கதை முடியல, அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார், பரமேறினார், தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார், இன்றும் நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். And one day he is going to come back as a judge. ஒரு நாள் ராஜாவாக நியாயாதிபதியாக அவர் திரும்ப வரப்போகிறார். And who will stand in that judgment confidently? The person who believed the gospel and changed his life according to the word of God, who repent from his sins, that person will get the eternal life. அந்த நியாய தீர்ப்பின் அன்று தைரியமாக யாரால நிற்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றவனமாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு வாழ்கிற ஒரு மனிதனால நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அன்று நிற்க முடியும். So this is what we have studied, and especially we are studying about the sinless life of Jesus Christ. அல்ல குறிப்பாக இப்போ நம்ம இயேசுவானவரின் பாவமில்லாத இந்த வாழ்வை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So when we studied about the sinless life, why are we studying? So that we can learn from Jesus and we can live a sinless life in this world. ஐயா, நான் ஏன் இந்த இயேசுவானவரின் பாவமில்லாத வாழ்வை குறித்து கற்றுக்கொள்ளணும்னா, இயேசுவானவர் எப்படி வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது நாம் அறிந்து கொள்ளும்போது அதே போல நாமும் இந்த உலகத்துல ஒரு பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். And the series like imitate Jesus as Jesus like. அதனால தான் இந்த தொடர் பிரசங்களுக்கு கொடுக்கிற தலைப்பு இயேசுவை பிரதிபலிப்போம், இயேசுவை போல. So we have studied how to pray like Jesus, how to live a blameless life like Jesus, and so on. நம்ம இயேசு எப்படி ஜெபித்தார், இயேசு எப்படி பாவங்களை மேற்கொண்டார், பாவமில்லாமல் வாழ்ந்தார், இதெல்லாம் நாம் தியானித்தோம். And now we are dealing how we need to overcome the temptation. So we need to learn from Jesus how Jesus overcome the temptation. That's what we are studying now. அதை தொடர்ந்து நாம எப்படி இயேசுவானவர் சோதனைகளை மேற்கொண்டார் என்பதை நாம் இப்போ தொடர்ச்சியாக தியானிக்கிறோம். எதற்காக என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வரும் சோதனைகளை நாம் எப்படி சந்திக்கணும், மேற்கொள்ளணும் என்பதை புரிந்து கொள்வதற்காக. So the first temptation, when we come to talked about Jesus temptation, the first thing is Satan is always trying to attack the one area of our life, that is rejection. நாம் இந்த புறக்கணிப்பு இதை குறித்து பார்க்கும்போது இயேசுவானவருக்கு அந்த சோதனையில் முதல் சோதனை எதுனா புறக்கணிப்பு. நம்முடைய வாழ்க்கையில் இந்த புறக்கணிப்பை நாம் எப்படி சந்திக்கணும், ஒரு நிராகரிப்பு வரும்போது அதை எப்படி நம்ம மேற்கொள்ளணும் என்பதை நாம் தியானித்தோம். So when it comes to rejection, devil is always coming to a strategy where God has not loved you. இந்த நிராகரிப்பை பார்க்கும்போது பிசாசனுடைய தந்திரமே என்னன்னா, எதை நம்ம நம்ப வைக்கிறானா, எப்பா தேவன் உன்மேல் அன்பா இருக்கவில்லை. So we need to understand the nature and the character of God and how God had accepted us, so on. That's what we studied when it comes to rejection. அப்ப நம்ம எதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய குணாதிசயம் என்ன, அவருடைய சுபாவம் என்ன, அவர் என்மேல் என்னை எப்படி ஏற்றுக்கொண்டார், என்மேல் எப்படி அன்பா இருந்தார் என்பதை அறிந்து கொள்ளும் போது இந்த நிராகரிப்பை நம்மளால மேற்கொள்ள முடியும். And the second part is, அதுல இரண்டாவதாக நாம் கற்றுக்கொண்டது, that is related to the will of God. அது தேவனுடைய சித்தத்திற்கு தொடர்புடையது. How does it relate to will of God? இதுல எப்படியா தேவனுடைய சித்தம் தொடர்பு இருக்கு? The devil came and told him that okay, change the stone as a bread. சோதனைக்காரன் இயேசுவிடம் வந்து சொன்ன காரியம், இயேசுவே இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றும். So Jesus, whatever in his life, whatever he says and whatever he does, everything according to the will of God. ஆனா இயேசுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் எதை பேசினாலும் சரி, எதை செய்தாலும் சரி, எல்லாவற்றையும் பிதாவின் சித்தத்திற்கு ஏற்ற வண்ணமாகவே செய்து வந்தார். So here devil is giving a command, or devil is giving an instruction. So now here Jesus, okay, I will do only the will of God, so I'm not going to do whatever you say.
ஆனா இந்த பகுதியில பார்க்கும்போது இயேசுவுக்கு ஆலோசனை கொடுப்பது இல்ல இயேசுவுக்கு கட்டளை கொடுப்பது யார் என்று பார்த்தால் பிசாசான சோதனைக்காரன். ஆகவே இயேசு இதை நான் செய்ய போவதில்லை என்கிறார். So the first thing is we need to understand what is the will of God so that we can do the will of God. அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னாங்க, நம்ம தேவனுடைய சித்தம் என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொண்டால் மாத்திரமே அதை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். Where do we know or how do we know the will of God? அப்படி என்றால் நான் எங்கிருந்து தேவனுடைய சித்தத்தை எப்படி நான் அறிந்து கொள்வது? So the only place where you can understand the profound will of God, that is from the written word of God. தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே வாய்ப்பு என்னவென்றால், முழுமையான இந்த தேவனுடைய வார்த்தையை நான் புரிந்து கொள்ளும் போது தேவனுடைய சித்தம் இன்னதென்று என்னால் அறிந்து கொள்ள முடியும். So when it comes to will of God, the one is a common will of God and another one is a specific will of God. தேவனுடைய சித்தம் என்று பார்க்கும்போது இரண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று பொதுவான தேவனுடைய சித்தம், இன்னொன்று தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்ட முறையில் எனக்கென்று தேவன் வைத்திருக்கிற தேவனுடைய சித்தம். No, in general what should I do, or in the specific thing what should I do? பொதுவா என் வாழ்க்கையில நான் என்னையா செய்யணும், தேவனுடைய சித்தத்தின்படி நான் எப்படி வாழணும், தனிப்பட்ட முறையில் இந்த தனிப்பட்ட குறிப்பிட்ட காரியத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி நான் என்ன செய்ய வேண்டும். So here the specific will of God, most of the time we are getting guided by the Spirit of God. இந்த தனிப்பட்ட இல்ல குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு தேவையான தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய ஆவியானவர் தாமே எனக்கு உணர்த்தி வழி நடத்துகிறார். Then we need to understand the Spirit of God will never speak contradict from the written word of God. ஆவியானவர் என்னை நடத்துகிறார் என்று நாம் சொல்லும்போது நாம் அறிந்திருக்க வேண்டிய முக்கியமான காரியம், தேவனுடைய ஆவியானவர் எழுதி கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக விரோதமாக செயல்பட மாட்டார். So the inspiration word of God will never contrary to the inscripted word of God. தேவனுடைய ஆவியானவரின் அகத்தூண்டுதல்கள் தேவனுடைய ஆவியானவரால் அருளப்பட்ட எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு மாறாக செயல்படாது இருக்காது. So now the whole thing is I need to do anything and everything according to the will of God. அப்படினா முழுசா எளிதா சொல்லணும்னா நான் எதை செய்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படியே நான் செய்ய வேண்டும். So but when you look at the actions, thoughts will give birth actions. ஆனா இதை நீங்க பார்க்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் தான் செயல்களாக மாறுகிறது. We know that Proverbs 23:7 says, for as he thinketh in his heart, so is he. நீதிமொழிகள் 23:7 சொல்லும்போது ஒரு மனிதன் எப்படி யோசிக்கிறானோ சிந்திக்கிறானோ அதின்படி அவன் செயல்கள் காணப்படும். So whatever I do, அப்ப நான் எதை செய்தாலும் it is the source of all my actions and doing is based on my thoughts. இது எல்லாவற்றிற்குமான ஆதாரம் எங்கன்னு பார்த்தோம்னா அது என்னுடைய எண்ணங்கள் தான். So I need to work on the thoughts. அப்படினா என்னுடைய எண்ணங்கள்ல எப்படி இருக்கிறது என்பதை நான் கையகப்படுத்த வேண்டும். Bible is talking so much about our thinking and thought patterns. வேதம் அநேக இடங்களில நிறைய இடங்கள்ல நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை குறித்து பேசுகிறது. And one particular place, Paul was emphasizing about these things. குறிப்பிட்ட ஒரு பகுதியில் பவுலடிகளார் இந்த காரியத்தை விரிவாக விளக்குகிறார். So we started studying from that passage. ஆகவே நாம அந்த பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக தியானிக்க ஆரம்பித்தோம். So Paul said, think these things. இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். I don't know how many of you remember in this week this phrase, think these things. இந்த கடந்த ஒரு வாரத்துல இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் இந்த வாக்கியம் எத்தனை பேருக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. Raise your hands if you think these things. Wow, I could see a couple of hands. Wow, many hands. அடுத்து இன்னொரு டைம் ரெண்டு மணி திருப்பி கேட்கல, எல்லாரும் தூக்கிடுவாங்க. How many of you really think about these things in this week? இந்த கடந்த வாரம் இவைகளையே நீங்க சிந்தித்துக் கொண்டிருந்தீங்கன்னா கரங்களை உயர்த்தி காண்பிக்கலாமே. Let me give you a quick example. ஒரு சின்ன உதாரணம் நடந்த காரியத்தை சொல்கிறேனே. So this week, back to back so much of ministries. இந்த வாரம் தொடர்ச்சியாக अनेक ஊழியத்தின் பிரயாணங்கள் காரியங்கள் இருந்தது. Yesterday, நேற்று I got something got struck up my mind. என்னுடைய மனதுல ஒரு காரியம் ஒரு நெருடலாக இருந்தது. And it was disturbing me. அது எனக்கு கொஞ்சம் பாதித்தது. Emotionally disturbed. என்னுடைய உணர்ச்சிகளை நான் கொஞ்சம் தாக்கப்பட்டேன். And I was asking God why it's all these things are happening and so on.
அப்ப நான் அப்படி தேவனிடத்துல, தேவனே ஏன் இந்த காரியங்கள்லாம் தொடர்ச்சியா இப்படி நடக்கிறதுன்னு யோசித்துட்டு And I was fighting with those thoughts. அந்த எண்ணங்களோட நான் போராடி கொண்டிருந்தேன். I don't want to think about that. அதை குறித்து எனக்கு சிந்திக்க கூடாதுன்னு யோசிக்கிறேன். But somehow or other, every situation is directing me to focus on that particular point. ஆனா நடக்கிற எல்லா காரியங்களும் அந்த எண்ணத்தையே நினைப்பூட்டுவதாகவும் அதை குறித்தே அதன் வழியாகவே என்னை நடத்துற மாதிரி இருந்துச்சு. இதை ஏன் சொல்றோம்னா, பிரசங்கம் பண்றவங்க வானத்துல இருந்து குதிக்கல. The reason why we are quoting this is because the preachers are not jumping down from heaven. We are also going through the same things. நீங்கள் சந்திக்கிற அதே பாடுகளையும் அதே மாதிரியான போராட்டங்களையும் நாங்களும் So சந்திக்கிறோம். from yesterday night, நேற்று இரவில் இருந்து the mind is bombarding with all these thoughts. என் மனதுல ஒரு அலை பாய்ந்து அப்படி இப்படி ஓடி யோசித்துக் கொண்டிருந்தேன். Morning I was opening my laptop to prepare the sermon. I mean to update the sermon, in fact. காலையில் என்னுடைய லேப்டாப்பை திறந்து இந்த நோட்ஸை மறுபடியும் அப்டேட் பண்றதுக்காக நான் திறந்து படித்துக் கொண்டிருந்தேன். I didn't make any updates. ஆனா நான் எந்த அப்டேட்டும் செய்யல. ஏன்னா எந்த அப்டேட் இல்ல. Because I don't have any updates. ஏன்னா எதுவும் வரல. There is nothing that is coming out. But I forgot that. Oh Pushpraj, do you remember your sermon? ஆனா போதகரே, நீங்க கடந்த வாரம் கொடுத்த செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா நான் இன்னே கேட்டுக்கொண்டேன். கடந்த வாரம் இல்ல, கடந்த 2-3 வாரமா நீ என்ன பேசிட்டு இருக்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Do you remember what you are talking for the last couple of weeks? Keep on thinking about the ministry and all these things. Now we are coming out of we are finishing the assignments and came back, and suddenly this problem come and it filled my entire mind. தொடர்ச்சியாக ஊழியத்தின் காரியங்கள், பிரயாணங்கள் இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தனால அதை முடித்து விட்டு வரும்போது இந்த ஒரு திடீர்னு ஒரு சின்ன போராட்டம், ஒரு மனதுக்குள்ள ஒரு காரியம் நெருடலா இருக்கும்போது என்ன செய்வது என்பதை யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். I prepared my sermon. செய்தி ஆயத்தம் செய்தேன். No, the evidence is I have not even sent the sermon to my pad. அதுக்கு என்ன ஆதாரம் பாத்தீங்கன்னா, லேப்டாப்ல இருந்து பேடுக்கு நான் செர்மனி அனுப்பல. அத கொஞ்ச நேரம் ஆரம்பத்துல அப்படியே பேசிட்டு இருந்தேன் பாத்தீங்களா? That is the reason why we had a recap in the initial time. To get the deck to my pad. லேப்டாப்ல இருந்த நோட்ஸ் என்னோட பேடுக்கு மெயில் அனுப்புறதுக்காக தான். வெளியில பேசிட்டு இருந்தேன், உள்ள ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். Outside I was preaching, but inside I was praying. Lord, the file is not coming. தேவனே, செய்தி அனுப்புன அந்த ஃபைல் இன்னும் வரல. These people are staring at me. மக்கள் என்ன பார்த்து கொண்டிருக்காங்க. Spirit of God, help me. ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. Oh, I got it. நல்ல வேளை வந்துடுச்சு. Now I'm able to speak. இப்போ என்னால தைரியமா பேச முடியுது. So, do you know why I'm saying this? These things disturbed my mind. இந்த காரியங்கள்லாம் என் மனதுல ஒரு நெருடலா இருந்தபோது I forgot to send my sermon notes to my pad. இன்னைக்கு செய்திக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த அந்த நோட்ஸை என்னுடைய பேடுக்கு அனுப்புறதுக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன், மறந்துட்டேன். But when I was worshiping, ஆனா நான் ஆராதிக்கும் போது John told this one statement. ஆராதனை ஜான் அண்ணா அந்த ஒரு காரியத்தை குறித்து சொன்னார். Oh, do you remember these things? இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் சொன்னோமே, இதை நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா? You know immediately what I feel? உடனே எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? Let me give a demo. அதை நான் செயல்படுத்தி காண்பிக்கிறேன். இப்படி நிக்க விட்டு பலார் அடிச்சு அப்படி இருக்கும். You put a person to stand in front and give you a tight slap. நல்ல வேளை கொடுத்து காமிக்காம இருந்தேன். நல்ல டிரான்ஸ்லேட் பண்ண பிரதர், செஞ்சு காமிச்சிரு. Exactly, that is what happened in each and everybody's life. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இதை தான் நம்ம அனுதினமும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். I started just worshiping God. தொடர்ந்து நான் தேவனை அப்படி ஆராதிக்க ஆரம்பித்தேன். Lord, it is your will. தேவனே, இது உம்முடைய சித்தம். Everything is in your hand. எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. You called us all. நீர் எங்களை அழைத்தீர். And you have planned us all. நீர் எல்லாவற்றுக்குமான திட்டத்தையும் வகுத்தீர். And you have planted this church. இந்த சபையின் அஸ்திபாரப்படுத்தியவர் நீர். And you planted this ministry. இந்த ஊழியத்தின் அஸ்திபாரமும் நீர்தான். It's all about you. இதெல்லாம் உம்முடையது ஆண்டவரே. That's it. இதெல்லாம் அவ்வளவுதான். Now I am asking you, how many of you think these things? இப்போ நான் உங்கள்ட்ட கேக்குறேன், நீங்க எத்தனை பேர் இவைகளையே இந்த வாரம் சிந்தித்துக் கொண்டிருக்கீங்க? Please do that. அத பண்ணுங்க. So let's study about these things today as well. இதே காரியங்களை குறித்து இன்று நாம் தியானிக்க போகிறோம். So the first thing is we need to think about the truth. முதலாவதாக நாம் சத்தியத்தை குறித்து, உண்மையை குறித்து சிந்திக்க வேண்டும். உண்மையுள்ளவைகள் எவைகளோ? Whatever is true. So basically what is true? அப்படினா உண்மைனா என்னங்க? In this world all the facts will change. இந்த உலகத்துல உண்மை என்று அழைக்கப்படும் எல்லாம் அது கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, நேரத்திற்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கிறது. The only one thing which will never change, that is truth. என்றென்றும் மாறாத ஒரு உண்மை இருக்குமே என்றால் அது தேவனுடைய வார்த்தையாகிய இந்த சத்தியம் மாத்திரம்தான். You need to know the truth.
சத்தியத்தை நாம் அறிந்திருக்க But வேண்டும். the problem is, naturally man was not able to understand the truth. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா பொதுவாக இயல்பாக மனிதனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது. So that is the inability of man. இதுதான் மனிதன் இயலாமை. So God himself granted repentance and made him to understand the truth. ஆகவே தேவன் தாமே இந்த மனம் திரும்புதலை அவனுக்கு அருளி இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள செய்கிறார். So when எப்போ நடக்குது? the moment of our salvation, நாம் ரட்சிக்கப்படும் போது so God granted repentance, தேவன் தாமே மனம் திரும்புதலை அளித்து that's quickening my spirit, என்னுடைய ஆவியை உயிர்ப்பித்து and now I am able to understand the truth. சத்தியத்தை எனக்கு புரிவதற்கு உதவி செய்கிறார். Scriptures are all there in the deck, அதுக்கு கொடுக்கப்பட்ட வசனங்களை நம்முடைய டெக்ல பார்க்கலாம். and the next one is, அதை தொடர்ந்து oh, I know the truth, ஐயா எனக்கு சத்தியம் தெரியும், what should I do now? நான் என்ன செய்யணும்? Oh, put on the new self, புது சுபாவத்தை நாம் தரித்துக் கொள்ள the வேண்டும். new thought patterns. புது எண்ணங்கள் Thought patterns align with the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்த இசைந்த எண்ணங்கள். So next one is, அதை தொடர்ந்து so first one is think the truth. சத்தியத்தை நாம சிந்திக்கணும். Then we have studied think honorable things. ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ அவைகளை சிந்திக்க வேண்டும். So in Tamil it says ஒழுக்கம் உள்ளவைகளோ, but this is a tough word to translate in Tamil or any other language. நம்மள தமிழ்ல பார்க்கும்போது ஒழுக்கம்னு மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனா மூல பாஷையிலிருந்து இந்த வார்த்தையை மொழிபெயர்ப்பதற்கு ஆங்கிலத்திலோ தமிழ்லயோ அந்த என்ன ஒரு காரியத்திற்காக எழுதப்பட்டது அது முழுமையாக மொழிபெயர்ப்பது சற்று கடினம். So last week we have discussed about so many synonyms. ஆகவே இதுக்கான ஒத்த மற்ற எல்லா வாக்கியங்களையும் நாம் கடந்த வாரம் பார்த்தோம். So properly, அதற்கு கனத்திற்குரிய, properly na perfect சரியா செய்யற மாதிரி, சரியான விதத்தில், admired, மேன்மையான விதத்தில், reverend, கனத்திற்குரிய, respected, மதிப்பிற்குரிய, reputed, மேன்மையான, trustworthy, நம்பத்தக்க, in simple terms, ரொம்ப எளிதா சொல்லணும்னா behave like a heavenly citizen. பரலோகத்தின் குடியுரிமை உள்ள ஒருவர் போல நம்ம நடந்து கொள்ளணும். Oh, in this world people will not do like that. இந்த உலகத்துல மக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. If you behave like this, நீங்க அப்படி இருந்தீங்கன்னா then obviously you are reverend. நீங்க மதிப்பிற்குரிய ஒருவரா இருக்கிறீங்க. Because it is something pretty new and pretty, it's elevated standard. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையை விட இது ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கை முறை. So Paul was talking this standard when it comes to when it comes to qualifications of the deacons. Paul saying, okay, they should be dignified, the same Greek word they used. பவுல் சபையின் மூப்பர்களை குறித்தும் உதவிக்காரரை குறித்தும் எழுதும்போது அவர்களுக்கு கொடுக்கிற தகுதிகள் என்று சொல்லும்போது மூப்பர்கள் இந்த மாதிரி நல்லொழுக்கம் உள்ளவர்கள் என்று சொல்லியிருக்கிறாரே அதே பதத்தை இங்க பயன்படுத்தி இருக்காங்க. So dignified, நல்லொழுக்கம் உள்ள. So in what all the areas? எந்த இடத்திலெல்லாம்? The first we stated dignified in all areas. முதலாவது படுத்தும் சகல இடத்திலும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாய். So if somebody gives a vaccine, யாராவது ஒரு தடுப்பூசி கொடுத்தாங்கன்னா, so it should not resolve the problem and kindle another problem. அது ஒரு பிரச்சனையை சரிப்படுத்தி வேற ஒரு பிரச்சனை உருவாக்கிட கூடாது. And it should work in every way. அது எல்லா விதத்திலும் அது செயல்பட ஒரு கூடிய மருந்தாக இருக்க வேண்டும். So in that way dignified in all areas. அதே போல எல்லா விதத்திலும் சகல விதத்திலும் நல்லொழுக்கம் உள்ளவர்கள். And honorable when it comes to not only in the church, outside the church as well. சபையில மாத்திரம் நல்லொழுக்கம் உள்ளவர்களா இருப்பது அல்ல, சபைக்கு வெளியும் புறம்பானவர்கள் மத்தியிலும் நல்லொழுக்கம் உள்ளவர்களா. Not to just the believer who is sitting next to you. எனக்கு அருகே உட்கார்ந்திருக்க விசுவாசி கூட மாத்திரம் இல்ல. Not to just the Christians. கிறிஸ்தவருடன் மாத்திரம் அல்ல. To everybody. அனைவருக்கும். And we studied the life of Jesus Christ. அதுல இயேசுவுடைய வாழ்க்கையை நாம் தியானித்தோம். Blameless. குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை. family. குடும்பத்துல குற்றம் இல்லை. When it comes to the religious things. சமய முறைகளில் குற்றம் இல்லை. When it comes to politics. அரசியல் அமைப்புகளின்படி குற்றம் இல்லை. When it comes to regional. இடத்தின்படி பார்க்கும்போதும் ஒரு குற்றம் இல்லை. And in general every aspect he was blameless. பொதுவாகவே எல்லா விதத்திலும் அவர் மேல் எந்த குற்றமும் சாட்டப்பட முடியாமல் காணப்பட்டது. So that's what Paul is saying, honorable not only in the sight of God but the man as well. அதனாலதான் பவுலடிகளார் எழுதும்போது கடவுளுக்கு முன்னாடி தேவனுக்கு முன்னாடி மாத்திரம் நல்லொழுக்கம் சொல்லாம மனிதர்களுக்கு முன்னாடி நல்லொழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும் எழுதியிருக்கிறார். So many things, honorable in all things, எல்லா விதத்திலும், and honorable even before your opponents, நம்முடைய எதிராளிகளின் மத்தியிலும், even somebody speaking against you, just be honor before them. நமக்கு விரோதமாய் ஒருவர் பேசும்போது கூட நாம் அவர்களுக்கு முன்பாக நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். These are all the things we have studied last week. கடந்த வாரம் நாம் இதெல்லாம் தியானித்தோம். So today I'm going to give some examples from the Bible.
இன்று வேதத்திலிருந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உதாரணங்களை காண்பிக்க விரும்புகிறேன். So I want to see, this, maybe theoretically I explained. கடந்த வாரம் இத ஒரு தியரியா நிறைய காரியங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டேன். Now I'm going to give you samples. இப்ப சில உதாரணங்களை காண்பிக்கிறேன். See how honorably this person has thought. எப்படி இந்த மனிதர் ஒழுக்கமான ஒரு சிந்தனைகளை சிந்தித்தார். How honorably this person has dealt that particular problem. ஒரு பிரச்சனை வரும்போது இந்த மனிதர் எப்படி ஒரு உயர்வான ஒழுக்கமான விதத்தில் அதை கையாண்டார். Let me first tell you one story first, then we'll get into all the illustration, all the story, biblical stories. முதலாவதாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக வேதத்தின் உதாரணங்களை காண்பிக்க விரும்புகிறேன். So let them leave them unnamed. I do not reveal the name of the characters. அந்த பெயர்கள் குறிப்பிடப்படாம நான் சொல்ல விரும்புறேன். So there was an elder businessman. ஒரு வயதான ஒரு வணிகத்தில் இருக்கிற ஒரு மனிதர் இருந்தார். So he has taken all risk and started a new business. அவர் தன்னுடைய இருந்த எல்லாவற்றையும் ஒரு ரிஸ்க் எடுத்து புதிய ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறார். He is already rich. அவர் ஏற்கனவே ஒரு செல்வந்தர் தான். Now he want to take all this to become to start up a new business. இப்போ இருக்கிற எல்லா அவருடைய செல்வத்தையும் எடுத்து பணத்தையும் எடுத்து புதிதா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க முடிவு செய்தார். And he has there was a younger boy who is so willing. அவர் கூடவே ஒரு இளம் வாலிபன், ரொம்ப ஆர்வமுடைய ஒரு வாலிபன் காணப்பட்டான். And he is willing to come and assist him. அந்த வாலிப பையனும் இந்த முதியவரோடு வந்து எல்லா காரியங்களும் உதவி செய்ய அவன் தயாராக இருந்தான். As a rich elder person, ஒரு வயதான செல்வந்தர் and a young active person, ஒரு இளம் வாலிப ஒரு உத்வேகமுள்ள ஒரு மனிதன். So they started the business. அவங்க இணைந்து அந்த பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. So business went well. அந்த வியாபாரம் நன்றாக சென்றது. Both became rich. இருவரும் செல்வந்தர்களானார்கள். Both name became famous. இருவருடைய பெயர்களும் பிரபலமானது. And they invested in many areas. அநேக இடங்களில் இவங்க முதலீடுகளை செய்ய ஆரம்பித்தாங்க. And they grown up greater. அவங்க அதிகமாக வளர்ந்தார்கள். Even the little one, he has also grown so fast. அந்த இளம் வாலிபனும் வெகு விரைவாக உச்சத்தை தொட்டான். So both of them are rich. இருவரும் பணக்காரர்கள், செல்வந்தர்கள். So whenever it comes to media, now both photos are there. இப்ப செய்தித்தாள்ல பார்க்கும்போது இந்த இருவருடைய புகைப்படங்களும் காணப்பட ஆரம்பித்தது. Maybe he is the rich person and the elder one. ஒருவேளை இவர்தான் வயதான அந்த செல்வந்தன் வைத்துக் கொள்ளுங்கள். I am just a younger little one who just came along with him. அவரோடு கூட பயணிக்கிற ஒரு இளம் வாலிபன் ஐயா வைத்துக் கொள்வோம். So when the business has started, they put his photo saying that okay, this person is going to start another new business. வியாபாரம் ஆரம்பிக்கும் போது அந்த வயதான அந்த செல்வந்தனுடைய புகைப்படத்தை மட்டும் வைத்து ஐயா இவர் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறான்னு சொன்னாங்க. And in the corner somewhere my name, okay, this person is going to join along with him. கடைசி வரியில அது கூடவே உதவி செய்வதற்கு இந்த வாலிபர் இருக்கிறான்னு பேர் எழுதி இருந்தாங்க. Days passed by. நாட்கள் கடந்தது. Weeks passed by. வாரங்கள் காயின. Months passed by. மாதங்கள் ஆயின. Years passed by. வருடங்களும் ஓடியது. The business became so great. வியாபாரம் விருத்தி அடைந்தது. Now every article, இப்ப எல்லா செய்தித்தாள்களிலும் and every media, எல்லா மீடியாலயும் whenever they talk about this organization, இந்த இயக்கத்தை குறித்து பேசும்போது you can always see my picture along with him. இருவருடைய புகைப்படங்கள் இணைந்தே காணப்பட்டது. So now it is something like okay, he is a rich person, maybe he's the person the first level, but I am kind of a second level in the same organization. அந்த இயக்கத்தை பார்க்கும்போது அந்த வயதானவர் தான் முதலாவதாக இல்ல முதல் இடத்துல இருக்கிற செல்வந்தராக காணப்பட்டாலும் கூடவே அந்த இளம் வாலிபர் அதற்கு அடுத்தபடி ஒரு செல்வந்தராக இருந்தார். So now the little one forgot the past. ஆனா கடந்த வரலாற்றை கடந்த நாட்கள் நடந்தவற்றை அந்த வாலிபன் மறந்து விட்டார். So he equate with him. என்ன நினைச்சார்னா நம்மளும் அந்த ஐயாவும் ஒரே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் நினைச்சார். So wherever these two guys goes, எங்கெல்லாம் இந்த இருவரும் செல்றாங்களோ same kind of a reception for both of them. இருவருக்கும் ஒரே விதமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. Because many people they came to know after they got both grown up. ஏன்னா அநேக ஜனங்களுக்கு இருவரும் உயர்வடைந்த பின்புதான் இவருடைய பெயர்கள் தெரிந்தது. So they never know the history. ஆக அவங்களுக்கு கடந்த கால வரலாற்றை குறித்து அவங்களுக்கு தெரியாது. So both of them got the same amount of reputation. ஆக இருவருக்கும் ஒரே மாதிரியான ஒரு மதிப்பு காணப்பட்டது. Now there was a dispute between these two guys when it comes to shares. இப்போ இந்த இருவருக்கும் இடையில இந்த ஷேர்ஸ்ல ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. So it seems like the small dispute became a big differences. அந்த சின்ன வித்தியாசம் இல்ல சின்ன ஒரு வாக்குவாதம் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. So now it seems like the organization has to be separated. இப்போ இந்த இயக்கத்தையே அந்த நிறுவனத்தையே பிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். Discussion came. பேச்சுவார்த்தை ஆரம்பித்தது. And the board meeting gathered. அங்க இருந்த எல்லா தலைவர்களும் கூடி வந்தாங்க. Who has to take what? யார் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? Multiple organization under them. அவர்களுக்கு கீழ் அநேக நிறுவனங்கள் காணப்பட்டது. Such a great vast wealth. அநேக
செல்வத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தவர்கள் அவர்கள். So all are in expectation. எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. Oh, it will be a hard discussion. அதுக்கு கடினமான ஒரு பேச்சுவார்த்தை. What kind of announcement will come out of outcome of this board meeting? இந்த மீட்டிங் இந்த சந்திப்புக்கு பின்னாடி எந்த விதமான செய்தி அவங்க கொடுப்பாங்க? So the media is all waiting. செய்தித்தாள்கள் எல்லாம் காத்து கொண்டிருந்தாங்க. All media is waiting for the headlines. எல்லாரும் தலைப்பு செய்திக்காக காத்திருந்தாங்க. And the elderly man came. அப்ப அந்த வயதானவர் வந்தார். But actually he is a godly man. அவர் வயதானவர் மாத்திரம் இல்லங்க, அவர் தெய்வ பக்தியுள்ள ஒரு மனிதர். And everybody was keen to understand what's happening in the hot discussion in the boardroom. எல்லாருக்கும் அந்த காரசாரமான அந்த சந்திப்பு விவாதத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல அவங்க காத்திருந்தாங்க. All stakeholders are waiting. அந்த நிறுவனத்துல பணிபுரிகிற அதற்கு முதலீடு செய்த எல்லா முதலீட்டாளர்களும் காத்திருந்தாங்க. Everybody eyes lays upon this one man, that elder man, what he is going to utter from his mouth. எல்லாருடைய கண்களும் அந்த வயதான தேவபக்தியுள்ள அந்த முதியவர் என்ன சொல்ல போகிறார் என்று அவரே நோக்கி கொண்டிருந்தாங்க. He came. அவர் வந்தார். He called the younger one. அந்த வாலிபரையும் அழைத்தார். Okay, get me all the documents. எல்லா அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. He signed all the documents. எல்லா டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணிட்டு And he said, அவர் சொன்ன காரியம், whatever you want, உனக்கு எது வேணுமோ, whatever the share, எந்த முதலீடுகள் வேணுமோ, or whatever the organization, எந்த நிறுவனங்கள்லாம் வேணுமோ, whatever the sister concern, நம்ம கீழ பணிபுரிய இருக்கிற எல்லா நிறுவனங்களும் உங்களுக்கு பிடித்தமான எதுவோ, you can take it. எதனால நீங்க எடுத்துக்கோங்க. And everybody was shocked. எல்லாரும் திகைத்து விட்டனர். Because the people, those who know the history, ஏன்னா இந்த வரலாற்று அதுக்கு இந்த நிறுவனம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது இந்த வரலாற்றை அறிந்திருந்த ஜனங்கள், the recent viewers may not understand how the little one has joined. ஒருவேளை புதுசா இந்த நிறுவனத்தை பார்க்கிறவங்களுக்கு இந்த வாலிபன் எப்படி இந்த நிறுவனத்தில் ஐக்கியமானார் வளர்ந்தார்னு தெரியாது. But all the elderly people, they knew that okay, this guy came with all the investment, all the shares, all the money, and this guy just came to serve him, but now this guy is going to give everything to this person. அந்த அவரோடு ஆரம்ப காலத்திலே பயணித்த முதியவர்களுக்கு எல்லாரும் அறிந்திருந்த காரியம், இந்த முதியவர் தான் எல்லா முதலீடுகளையும் பணத்தையும் செல்வத்தையும் அவர்தான் முதலீடு செய்தார். இந்த வாலிபன் இவருக்கு உதவியாக தான் வந்தவர். ஆனா இப்போ இந்த முதியவரோ அவருக்கு பிடித்தமான எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தயாராகி விட்டாரே. And there was a hot dispute among all the board members. அங்க இருந்த தலைவர்களுக்கு மத்தியில ஒரு காரசாரமான ஒரு விவாதம் ஆரம்பிச்சு. They said, sir, what are you doing? ஐயா நீங்க என்ன செய்றீங்க? You can give some. கொஞ்சத்தை கொடுக்கலாம். Oh, you can maybe out of love you can do some good for him. அன்பின் நிமித்தமாக ஒரு நல்ல காரியத்தை கூட நீங்க உங்களுக்கு செய்யலாம். But giving all according to his will, that is pathetic and we cannot accept it. ஆனா எல்லாவற்றையும் அதுவும் அவருக்கு பிரியமான எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தின்படி கொடுப்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியற ஒரு காரியம் அல்ல. And this old man said, அப்ப அந்த வயதானவர் சொன்னார், I do understand your concern. நீங்க சொல்றது எனக்கு புரியுதையா. Yeah, he came later point of time. பின்னாட்கள் தான் அவர் வந்தாருங்கிறது உண்மைதான். I know he has grown up because of me. என்னால தான் அவர் இந்த நிலைமைக்கு உயர்ந்தாருங்கிறது உண்மைதான். So according to the worldly standard, I need to give some. உலகத்தின் அளவீட்டின்படி நான் ஒரு சிலத்தை தான் அவனுக்கு கொடுக்கணுங்கிறது உண்மைதான். And just to overcome the business ethics, and if I want to do something better, maybe I can do it. Couple of things added, and couple of things much more what everybody could expect. இல்லைன்னா இன்னும் அவர் எந்த அளவுக்கு உழைத்தார் என்னுடைய அன்பு நிமித்தமாக இன்னும் அதிகமாக கொஞ்சம் காரியத்தை கூட அவருக்கு கொடுக்க செய்யலாம். But I am living according to the heavenly standard. ஆனா நான் வாழ்வதோ பரலோகத்தின் தரத்துலங்க. My mind is heavenly aligned. என்னுடைய மனம் பரலோகத்தின் காரியத்தோடு இசைந்து காணப்படுகிறது. So I need to move according to the heavenly standard. ஆகவே பரலோகத்தின் அளவீட்டின்படி தான் நான் செயல்படுவேன். So this old man called this younger one. அப்ப இந்த பெரியவர் அந்த வாலிபரை அழைத்து, young boy came. அந்த வாலிபர் வந்தார். Whatever pleasing to you, உன் கண்களுக்கு பிரியமானது எதுவோ you take it all. நீங்க எடுத்துக்கொள்ளலாம். And who is that person? This is a real story. இது உண்மையா நடந்த ஒரு காரியம். அந்த நபர் யாருன்னா, let me reveal the names so that you can understand. அவருடைய பேரை நான் சொல்றேன் உங்களுக்கு புரிவதற்காக. The older man name is Mr. Abraham. அந்த வயதானவருடைய பெயர் ஆபிரகாம். And the younger man name is Mr. Lot. அந்த வாலிபருடைய பெயர் லோத். Hope you got my point. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா ஆதியாகமத்தை எடுத்து படிச்சா புரியாது.
You just check the book of Genesis and read it, you will not get this. இதுதான் ஒரிஜினல் கான்டெக்ஸ்ட். பட் இதுதான் அந்த சம்பவத்தின் பின்னணி. That is what you can read from Genesis 11 to 13. ஆதியாகமம் 11 அதிகாரத்துல இருந்து 13 அதிகாரம் வரைக்கும் நீங்க இத தான் வாசிக்கிறீங்க. யூசுவலா கிராமத்துல விளக்கும்போது இட்லி கடைன்னு சொல்லி விளக்குவேன். Whenever explaining this in my hometown, in my village, I'll talk this as an idli shop. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இட்லி கடை ஆரம்பிச்சாங்க. Two people came together to start an idli shop. But you are corporate people. ஆனா நீங்க தகவல் தொழில்நுட்பத்துல வேலை செய்றீங்க. You are elite group. நீங்க உயர்ந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள். சோ உங்க லெவலுக்கு கொஞ்சம் எலிவேட் ஆயிட்டேன் நானும். ஆகவே இட்லி கடை கம்பெனியா மாறிடுச்சு. Thank you. Yes. Let me prove the same from the scripture. வேதத்திலிருந்து இந்த காரியத்தை உங்களுக்கு விளக்குகிறேன். See, all that I have quoted is not my imagination. நான் சொன்ன எதுவுமே என்னுடைய கற்பனை அல்ல. This is what written in the Bible. வேதம் இப்படிதான் எழுதி இருக்கிறது. This is how you need to apply the word of God in your life. வேதத்தின் சத்தியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்படிதான் அபியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். Oh, that Abraham தாத்தா did. No. ஆபிரகாம் தாத்தா இப்படிலாம் செய்தாருப்பா இல்லங்க. Let me just give a glimpse about this entire scenario. இந்த முழு காரியத்துடைய ஒரு பின்னணியை உங்களுக்கு விளக்குகிறேன். Do you see my title? தலைப்பை பாத்தீங்களா? Honorable மதிப்பிற்குரிய Reverend Abraham. ரெவரண்ட் ஏப்ரஹாம் அவர்கள். இன்னைக்கு நிறைய பேர் பேருக்கு ரெவரண்ட் இருக்கு, ஆனா இந்த ரெவரன்ஸ் இருக்காங்கிறது முக்கியம். Today many of us we have the title called reverend, but we really have the lifestyle of this reverend. அதனால தான் நாங்க பேருக்கு ரெவரண்ட்லாம் போட்டுக்கிறது இல்ல, பிரதர். That is the reason we don't put our reverend in front of us. We just have a title of brother. There are so many reverends lived in a reverential way. ஏனால் இந்த மாதிரி கணத்திற்குரிய மதிப்புக்குரிய வாழ்க்கையை அநேக தலைவர்கள் ரெவரண்டர்கள் வாழ்ந்திருக்காங்க. Compared to this guy's standard, இவருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது, oh, I am not shameless to tell this, I am not such a reverend. உங்க முன்னாடி சொல்றேன், வெக்கமே இல்லாம சொல்றேன், இந்த அளவுக்கு ஒரு மதிப்புக்குரிய வாழ்க்கை எனக்கு இல்ல. Look at that, how much he shares. எந்த அளவுக்கு அவர் முதலீடுகள் இருந்ததுன்னு பாருங்க. How many $1 million? எந்த அளவுக்கு கோடிகளுக்கு அவர் சொந்தக்காரர். How many cars? எத்தனை வாகனங்கள் இருந்தது. இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? You are asking me where? காமிக்கிறேன், ஆதியாகமத்துல இருக்குது. Let me show you, it's there in Genesis. நேம் தான் வேற. Only the titles have changed. நான் கார்னு சொன்னா அங்க சில நேரம் கழுதைன்னு இருக்கும். இங்க வாகனம் சொல்லும்போது அங்க கழுதைகள் இருக்கும். இங்க ஷேர்னு சொன்னா அங்க ஆடு மாடுன்னு இருக்கும். The shares are translated as donkeys and oxen. அதுதான் இப்போ அப்படி இருக்கு. That is how it is changed into this culture. Let's eyeball the story. இந்த கதையை நாம் என்ன ஒரு மேலோட்டமா பார்க்க போறோம். Genesis 11:31. ஆதியாகமம் 11:31. Terah, the father of Abraham. தேராகு என்பவர் ஆபிரகாமின் தகப்பனார். He took his son Abraham and Lot his grandson way to Canaan. தேராகு தன்னுடைய மகனாகிய ஆபிரகாமையும் தன்னுடைய பேரப்பிள்ளையான லோத்தையும் அழைத்துக் கொண்டு கானானுக்கு வந்தார். Lot is Terah's brother's son. லோத் யாருன்னு பாத்தீங்கன்னா தேராகுடைய சகோதரருடைய மகன் அவர். So here the initiated started by this elder man's father. அப்ப இந்த பிரயாணத்தின் ஆரம்ப புள்ளி எங்க இருந்துச்சுன்னா இந்த வயதானவரின் தகப்பனார். Why I said this man become rich? ஏன் இந்த வயதானவரை நான் செல்வந்தர் சொன்னேன்? Because his father has a lot of influence. ஏனென்றால் அவருடைய தகப்பனாருக்கு அநேக பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. So Terah took Abraham and Lot to this place, Haran. தேராகு ஆபிரகாமையும் லோத்தையும் அழைத்து ஹாரான் என்கிற இடத்துக்கு வந்தார். So Abraham went. ஆபிரகாம் வந்தார். The Lord has told to Abraham. அப்போ லோத் அவர்கள் ஆபிரகாமிடத்தில் சொன்ன காரியம். No, Lord has told to Abraham. மன்னிக்கவும், தேவன் ஆபிரகாமிடம் சொன்ன காரியம். So Lot was watching. லோத் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். Oh, this guy, something is happening in this guy with this guy. இந்த வயதானவரின் வாழ்க்கையில் ஏதோ நடக்குதுயா. Imagine, he left his own father, but he was ready to move away from the home to go with his father's brother. யோசிச்சு பாருங்க, தன்னுடைய தகப்பனை விட்டு தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு தன்னுடைய தகப்பனின் சகோதரனோடு கூட செல்வதற்கு அவர் தயாராக இருந்தார். அங்க அப்பா வாசல்ல தான் நின்னுப்பாரு. Maybe his father would have come to the doorstep. லோத் எங்க போற? Lot, where are you going? பாப்பா வேலையே இல்ல, பெரியப்பா கூட கிளம்புறேன். Father, no, I am going with பெரியப்பா. You just stay home. என்ன பெரியப்பா? Why பெரியப்பா? I really don't know. எனக்கு உண்மையிலே தெரியல. But I could see some tejas in his face. ஆனா ஒரு முகத்துல ஏதோ வித்தியாசமா இருக்கு. அவர் ஷேவ் பண்ணிட்டு வந்தாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது. I do not know whether he shaved or not. I could see some difference. ஆனா ஏதோ ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன். Oh, God talked to him. தேவன் அவரோடு பேசினார். God has a plan for him. தேவன் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். I didn't understand the whole story, but I could understand one thing, something God is doing with him.
இந்த முழு கதை எனக்கு புரியல, என்ன நடக்குதுன்னு முழுசா எனக்கு புரியலனாலும் தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார் எனக்கு தெளிவா So தெரியும். that is how this young man came to this elder one. அப்படிதான் இந்த இளம் வாலிபர் இந்த வயதானவரோடு நினைந்து கொண்டார். So God told him, and Lot went with Abraham. தேவன் சொல்லியபடியே லோத் ஆபிரகாமோடு சென்றார். Now Bible says, இப்ப வேதம் சொல்கிறது, எல்லாமே ஸ்கிரிப்சர்ல இருந்து சொல்றேன். whatever I am quoting is from the scriptures. Let me quote at least references. Genesis 12:5. இத நீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க. Abraham took Sarah and Lot. ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராவையும் லோத்துவையும் அழைத்துக் கொண்டு, And Abraham took Lot to the land of Canaan. ஆபிரகாம் லோத்துவை கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றார். This is why I said, okay, this elder one brought him into the business. இந்த வயதான மனிதர் தான் அந்த இளம் வாலிபரை இந்த வியாபாரத்துக்குள்ள அழைத்து வந்தார். Now severe famine. இப்ப பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. Oh no, everywhere the market is down. எல்லா இடத்துலயும் வியாபாரம் சரிந்து காணப்படுகிறது. Everybody is closing their company. எல்லாரும் தங்களுடைய நிறுவனங்களை மூட ஆரம்பிக்கிறாங்க. But this man got a new strategy. ஆனா இந்த வயதானவருக்கு ஒரு புதிய ஒரு வியாபார யுக்தி உண்டாயிற்று. Oh, he started Zomato. அவர் Zomato ஆரம்பிச்சாரு. Oh, nobody is cooking at home. வீட்ல யாருமே சமைக்கிறது இல்ல. Everybody is fighting with their wives. எல்லாருக்கும் மனைவி கூட சண்டை தான் இருக்கு. Somebody saw this problem. யாரோ இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு, இவருக்கு எப்படி தெரியும்? பரவாயில்ல. Somebody saw this problem. They started Swiggy. யாரோ இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு உணர்ந்து ஸ்விக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. Your neighborhood saw Swiggy. பக்கத்து வீட்ல ஸ்விக்கியை பார்த்தாங்க. Oh, now most of the people are not cooking. அதிகமான பெரும்பாலான ஜனங்கள் இப்ப சமைக்கிறது இல்ல. And Sunday nobody is cooking. அது ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா சமைக்கிறது இல்ல. And Sunday Christians they will never cook. அதுவும் குறிப்பா கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சமைக்கவே மாட்டாங்க. Hallelujah. சொல்ல மாட்டேன். Okay, fine. So now he started, okay, different strategy. Let's start Zomato. அப்ப புதிய யுக்தியை நம்ம ஆரம்பிப்போம். ஒரு புதிய வியாபாரமா Zomato ஆரம்பிச்சிரோம். Oh, everywhere is a famine. எல்லா இடத்துலயும் பஞ்சம் ஐயா. Everybody is battling with the famine. எல்லாரும் பஞ்சத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். Abraham got the strategy. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு வியாபார யுக்தி உண்டாயிற்று. Abraham got the revelation. ஆபிரகாமுக்கு ஒரு புதிய ஒரு வெளிப்பாடு. Abraham got the inspiration. ஆபிரகாமுக்கு ஒரு புதிய உணர்வு. Let's go to Egypt. நாம் எகிப்திற்கு செல்வோம். Sir, famine. அது பஞ்சத்தின் காலம். Read the story carefully. அந்த வசனங்களை ஆழமா கருத்தா கவனிச்சு பாருங்க. Left the land of famine. பஞ்சத்தின் இடத்தை விட்டு go to a land of Egypt as a sojourner. எகிப்தின் தேசத்திற்கு ஒரு பிரயாணியாக, வழி பிரயாணியாக அவர் கடந்து சென்றார். பரதேசியா போனான். மன்னிக்கவும், பரதேசியா சென்றார். ஆனா அவன் கூட சாரா இருந்தா. But on the way Sarah was along with him. I will not tell the rest of the story. நான் சொல்ற இது சொல்லல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலையே ஒருவேளை அவங்களுக்கு. சாராக்கு வயசு 65. The age of Sarah is 65. 65 வயசுல கூட even at the age of 65 எங்க பாட்டி எவ்வளவு அழகா இருந்தாங்க தெரியுமா? do you know how beautiful our grandmother was? Yeah, she is my party. She is my grandmother. Yeah, my party only. Yes, my grandmother. 65 years old. 65 வயது. King Sagar. ராஜா அவர்களை பார்த்தபோது, in fact king was, it's not about king, all the representatives saw her. Hey, what is the new figure? Sorry, new party. Sorry, new woman. ராஜா அல்லங்க, ராஜான் பிரதிநிதிகள் பார்க்கும்போது, ஐயா இந்த புதுசா வந்திருக்கிற இந்த பெண்மணி, இல்ல இந்த தமிழ் எப்படி சொல்றது தெரியலனே, உங்களை தான் அடிப்பாங்க சார். எப்படி சொல்ற? நான் இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன். அடிச்சா உங்களை தான் அடிப்பாங்க. நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. எல்லாரும் சொல்றாங்க நல்லா டிரான்ஸ்லேட் பண்றாருங்க. பண்ணுங்க. இந்த வாலிப பெண்மணி அழகா இருக்காங்களே, எப்படி பண்றது? பாட்டியா பெண்மணியா என்னன்னு தெரியலையே. And they went and told to the king. அப்படி அந்த செய்தி அப்படி ராஜாவுக்கு சென்று, oh, there is a new one has come. ஒரு புதிய ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. I don't know her age, but I know she is so beautiful. அவங்க வயசு தெரியல, ஆனா பார்க்க ரொம்ப சௌந்தரியமானவர்கள். I am not telling that this is the plan of Abraham. Please understand. இது ஆபிரகாம் திட்டம்லாம் இல்லங்க. But Abraham has the idea not to stay there in the place of famine, but it is a good time to move from this land to other land. ஆபிரகாமுடைய மனதில் இருந்த காரியம், பஞ்சத்தின் நாட்கள்ல பஞ்சம் இருக்கிற கானான்ல தங்கி இருப்பதை விடவும் இந்த இடத்தை விட்டு அந்த எகிப்திற்கு செல்லணும்னு ஒரு முடிவு எடுக்கறாங்க. And Lot went along with him. லோத்தும் அவரோடு கடந்து சென்றார். Maybe in 12:5 you don't see the name of Lot, but if you read 13:1, when they came back, Lot's name was also mentioned as the return campaign.
ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல லோத்துவின் பெயரை நம்ம ஒருவேளை வாசிக்க முடியாவிட்டாலும் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர்கள் மறுபடியும் கானான் தேசத்திற்கு வரும்போது, எகிப்தை விட்டு வெளியே வரும்போது லோத்துவின் பெயர் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. Look at the return journey. ஆனா அவங்க திரும்பி வரும்போது எப்படி வந்தாங்கன்னு பாருங்க. They went out of famine. பஞ்சத்திலிருந்து பிழைப்பதற்கு சென்றாங்க. So went to Egypt. எகிப்துக்கு சென்றாங்க. But look at 12:16. 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. For Sarah's sake. சாராள் நிமித்தமாக for Sarah's sake this guy has, the king has given so many things to Abraham. சாராள் நிமித்தமாக அந்த ராஜா अनेक செல்வங்களை ஆபிரகாமுக்கு அளித்திருந்தார். So that's what I said, and all these things. அதனால தான் அது கரெக்ட் ஆவலே நீங்க யோசிக்க கூடாது இல்ல. don't think எதுக்கு எவ்வளவு ஹோம்வொர்க் பண்ணிட்டு போதுங்களா. Okay, so where I was, okay, so here, no, because of Sarah they given all the wealth. சாராய் நிமித்தமாக अनेक செல்வங்களை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். But God intervened. ஆனால் தேவன் அங்க இடைப்பட்டார். You know the story. He came and later point of time he found that Sarah is the wife of Abraham and he stopped doing all his nonsense. பின்னாட்களில் ராஜா இந்த சாரா என்பவர் ஆபிரகாமின் மனைவி என்பதை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அதன் பின்பாக நடக்க இருந்த தவறான காரியங்களை தடுத்தார். So he said, okay, let me give Sarah. ஆகவே நான் இப்போ சாரா அவங்களை அனுப்பிச்சிடுறேன். As she came, I'm giving her back. வந்த வண்ணமாக அவங்களை நான் திரும்ப கொடுத்துறேன். இந்த கையில சாரா. One hand it was Sarah. அப்ப இந்த கையில நீ என்ன கொடுக்கணும்? So on the other hand what you should give? What you should give? எதை திரும்ப கொடுக்கணும்? நான் என்னெல்லாம் உனக்கு கொடுத்தனோ அது திரும்ப கொடுக்கணுமா இல்லையா? Whatever you have received from me, now it is the time to give it back. You got my point or not? சொல்றது புரியுதா? Because of Sarah நிமித்தமாக she has given sheep, கழுதைகள், sheep, ஆடு, செம்மறி ஆடு, oxen, எருதுகள், male donkeys, ஆண் கழுதைகள், male servants, ஆண் வேலையாட்கள், employees, கூட வேலை செய்யறது கீழ, shares, முதலீட்டாளர்கள், cars, வாகனங்கள், bungalows, வீடுகள், small organization, சின்ன நிறுவனங்கள், getting from whom? எல்லாம் எங்க இருந்து வருது? A sojourner, ஒரு பரதேசி received all this property and the prosperity, இந்த எல்லா செழிப்பையும் எல்லா செல்வங்களையும் from a king of superpower, ஒரு உலகத்தின் சாம்ராஜ்யத்தின் இருக்கிற ஒரு நாட்டின் தலைவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார். So the superpower has given him sheep. உலக சாம்ராஜ்யம் இப்ப அவருக்கு ஷீப்பை கொடுக்கறாங்க. உடைஞ்ச கலட்டு ஷீப்பையா கொடுத்திருப்பாங்க? Do you think that are given broken blemished ones? ஹலோ இருக்கீங்களா? கொடுத்தது யாரு? Who has given it? King. ராஜாங்க. Abraham received all these things from king. ஆபிரகாம் எல்லாவற்றையும் ராஜாவிடம் பெற்றுக்கொண்டார். So my strong belief is he would have given his best to Abraham. நான் என்ன நிச்சயமா நம்புறேன்னா கண்டிப்பாக அவருடைய சிறந்ததை தான் ஆபிரகாமுக்கு கொடுத்திருப்பார். Now God intervened. இப்போ தேவன் இடைப்பட்டார். And this king has given back Sarah in a perfect manner. இப்போ ராஜா சாராயை மறுபடியும் திரும்ப ஆபிரகாமுக்கு ஒரு பூரணமாகவே கொடுத்து விட்டார். இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கணும்? So what should Abraham should have done? என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க? What should he do? என்ன பண்ணிருக்கணும்? வாங்குனதெல்லாம் whatever he has received, நான் சொல்ல he said a strategic businessman. நான் ஒரு நல்ல வியாபார யுக்தியுள்ள வியாபாரின்னு சொன்னேன்ல. சாரா வந்த உடனே when Sarah came, thank you sir, கிளம்பட்டுமா? Thank you, நான் கிளம்ப விடைபெறுகிறேன். ஆடு, what about the sheep? கழுதை, that donkey, வேலைக்காரன், my servants. சார் கிளம்பட்டுமா? Let me leave. நீங்க ஒரு கிங், அசிங்கமா இல்ல உங்களுக்கு இதெல்லாம் திரும்ப கேக்குறதுக்கு? You are a king, and was it not shame for it to ask something written from me? இது பைபிள்ல இல்ல. That is not in the Bible. பர அப்புறமா போய்ட்டு நீங்க சொன்னீங்க இது இல்லையே அப்படிங்கோட. So don't come back and ask where it is in the Bible next week. So whatever it is, என்ன இருந்தாலும் சரி, Lot is watching. லோத் எல்லாத்தையும் கவனித்துட்டு இருந்திருப்பார். பெருசு brother, சம wonderful, came as a sojourner, பரதேசியாய் வந்தேன், came from the famine, பஞ்சத்துல வந்தேன், going back as a rich man, பல பரிவாரங்களோட திரும்ப போறேன். சார் நீங்க தொட்ட
business எல்லாம் சூப்பர் சார். whatever you touch turns into gold. Oh, I thought you came to Egypt to survive. நான் என்ன நினைச்சேன், எகிப்துக்கு பஞ்சம் பிழைக்க வந்தீங்க நினைச்சேன். But you came Egypt to make a business and you become a rich and as a millionaire you're going back to your place. ஆனா நீங்க பஞ்சம் பிழைக்க வரல, இந்த இடத்துல ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து இந்த இடத்துல செழிப்பாகி திரும்ப செல்லும்போது கோடீஸ்வரராக நீங்க செல்றீங்க. நான் சொன்ன எதுமே தப்பு இல்ல, நான் ப்ரூவ் பண்றேன். whatever I have said it's not wrong, let me prove it to you. அதுக்கு முன்ன ஆபிரகாம்ட்ட தங்கம் இருந்துச்சு எனக்கு தெரியாது சார். I do not know whether Abraham had gold before this. But if you read Genesis chapter 13 verse 2, ஆனால் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது the first word was just attracting my eyes. அந்த முதல் வார்த்தை என்னுடைய கண்களை பட்டது. அட்ராக்ட் பண்ணி என்னை இழுக்குது, என்னை கவர்ந்து இழுக்குது, inspiring me. அது என்னுடைய எண்ணங்களை பதிய வைக்கிறது. This word is illuminating something towards me. அந்த வார்த்தை அதுக்கு ஏதோ வெளிச்சம் போட்டு காண்பிக்கிற மாதிரி காண்பிக்கிறது. Now, இப்போ say that. இப்பொழுது, சத்தமா சொல்லுங்க. இப்பொழுது, now, இப்பொழுது. now what happened? இப்போ என்ன நடக்குது? ஆபிரகாம் not rich. அவன் பணக்காரன் மாத்திரம் சொல்லல, very rich, மிகவும் ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தான். because the famine land, சீமானா இருந்தான் பஞ்சத்துல கூட. so no, famine, பஞ்சம் இருந்துச்சு, everybody is poor, எல்லாரும் அவங்க ஏழைகளாக இருக்காங்க. this guy went to Egypt, இந்த மனிதன் எகிப்திற்கு சென்றான், he came back to Canaan, மறுபடியும் கானானுக்கு திரும்பி வருகிறான். and these people even they don't have food. கானான்ல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு இல்லாம இருக்காங்க. Maybe gone through a tough time, ஒரு கடினமான சூழ்நிலை சந்திச்சு சென்று கொண்டிருக்காங்க. but நம்மால் வராரு. But when our man came, ஆடு வருது, he came with மிருக ஜீவன்கள், கழுதை வருது, donkeys, மேல் சர்வன்ட் வர்றாங்க, ஆண் வேலையாட்கள், ஃபீமேல் சர்வன்ட் வர்றாங்க, பெண் வேலையாட்கள். யாரா இவர் நம்ம ஊருக்கு புதுசா? Who is this man who comes new to our area? Where was he? ஐயா எங்கயா இருந்தீங்க? Oh, there is a rich man is coming to this land of Canaan. ஒரு செல்வ சீமான் நம்முடைய கானான் தேசத்திற்கு வருகிறார். Where he is coming from? எங்க இருந்து வருகிறார்? Oh, he is coming from the super power of Egypt. உலகத்தின் சாம்ராஜ்யத்தின் தலைவர்களாக இருந்த அந்த எகிப்து தேசத்துல இருந்து அவர் வெளியே வருகிறாங்க. Oh, some rich man, ஒரு பணக்காரரா came from Egypt. எகிப்துல இருந்து வருகிறார். Oh, who is he? யாரு அவரு? எங்க தாத்தா, அதே தாத்தா ஆபிரகாம். The same father, grandfather, our grandfather Abraham. But now, ஆனா இப்போ his property level is different. அவருடைய சொத்து மதிப்பு வேற மாதிரி இருந்துச்சுங்க. Very rich in livestock. அவர் மிருக ஜீவன்களும். இங்க பாருங்களேன், வேதத்தை ரசிச்சு படிக்கணும். You should taste and enjoy when you read the word. In the previous chapter, பழைய அதிகாரத்துல பார்க்கும்போது 12:16, 12ஆம் அதிகாரம் 16வது வசனம், sheep, oxen, male donkeys, female donkeys and camels. ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகரும் ஒட்டகங்களும் கிடைத்தது. நம்மால எங்கே ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணி தங்கமா மாத்திட்டாருன்னு நினைக்கிறேன். Maybe he has invested in some shares and got a good returns in gold. That's what I said. Okay, share market. அதனால தான் ஷேர் மார்க்கெட்னு சொன்னேன். I don't know which business he is invested. எந்த பங்கு வர்த்தகம் உங்களுக்கு தெரியல. Now the Bible says livestock, one line முடிச்சிரு. ஆனா வேதம் ஒரே வார்த்தையில சொல்லுது மிருக ஜீவன்கள். And right about this, அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான காரியம் இருக்கு. silver, வெள்ளியும் gold, பொன்னுமான ஆஸ்திகள். இதெல்லாம் ஒரு prosperity டீச்சிங் பிரசங்கம் பண்ணோம்னா hallelujah amen அப்படினு இருப்பாங்க. If you preach this in a prosperity conference you will get lot of claps and hallelujah. இத மட்டும் கிளிப்பிங் எடுத்து போட்டு prosperity பேசிராதீங்க. Don't just get this clipping and call it a prosperity. I'm talking about thinking. யோசிக்கிறத குறித்து பேசுறேன். எவைகளை சிந்திக்க வேண்டும். So here Abraham came back. ஆபிரகாம் திரும்பி வந்தார். Lot is also coming back. லோத்தும் அவர் கூட வருகிறார். Rich lifestyle. ஒரு செல்வ சீமாந்தமான ஒரு வாழ்க்கை. Both of them became multiplied and just fruitful. இருவரும் பல்கி பெருகி அவங்க செல்வந்தர்களாக இருந்தார்கள். And not only Abraham's livestock and the livestock of Lot is also multiplied. ஆபிரகாமின் மிருக ஜீவன்கள் மாத்திரம் இல்லங்க, லோத்தின் மிருக ஜீவன்களும் பல்கி பெருகிச்சு. 13:2 Abraham was very rich. 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லும்போது ஆபிரகாம் செல்வ சீமான் சொல்கிறது. 35 ஆனால் 5வது வசனத்திலே and Lot who went with Abraham, ஆபிரகாம் உடனே வந்த லோத்துக்கும், இந்த கம்பெனில போய் ஜாயின் பண்ண இந்த சின்ன பையன் இன்னைக்கு பணக்காரன் ஆயிட்டான். the fresher who joined in that company he is also become a multi-millionaire now. So that's what he said. அதான் வேதம் சொல்கிறது. He also had flocks and herds and tents. ஆபிரகாம் உடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. சொந்த வீடு இல்லாம வந்தான் சார். He came without any home. ஒண்ணுமே இல்ல, நம்மால தான் வாழ்க்கை கொடுத்தாரு. He is the man who gave him a new life. இப்போதான் கொடநாடுல எஸ்டேட் வாங்கிட்டார் சார். But now he has got an estate and bungalow in Kodnad. ஐயோ,
ஜெனரலா சொன்னேன். பொதுவா சொன்னீங்க. அப்புறம் ஊட்டில எஸ்டேட் வாங்கியிருக்கான் சார். He has got an estate in Ooty. எல்லாம் கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் தான். It's all happened after he joined the party. கட்சிக்கு வரதுக்கு முன்ன ஒண்ணுமே தெரியாதவனா இருந்தான் சார். Before he came into the party, he was a nobody. ஏதாவது ஊர் பேரை சொன்னா தப்பா இருப்போது. Whatever place that becomes a problem. Exactly that is what happened for Lot. ஆனா உண்மையா இதுதான் லோத்தோட வாழ்க்கையில நடந்துச்சு. Lot became so rich. லோத்து செல்வந்தன் ஆனார். Now இப்பொழுது there was a strife between Lot's employees and Abram's employees. ஆபிரகாம் கீழே வேலை செய்தவர்களுக்கும் லோத்துவின் கீழே வேலை செய்தவர்களுக்கு இடையே ஒரு வாக்குவாதம், ஒரு பிரச்சனை உண்டாயிற்று. Why the problem comes? எதுக்கையா பிரச்சனை? It is because of they had so much. ஏன்னா அவர்களுக்கிட்ட அநேக செல்வம் இருந்தனால அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. ஊர்ல இருக்கிற கம்பெனி எல்லாத்தையும் வாங்கியாச்சு. He has purchased all the companies in that area. ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கு. Only one is remaining. இப்போ நம்ம ரெண்டு பேரும் யார் வாங்குறன்னு போட்டி ஆயிடுச்சு. So now the fight is, the dispute is who is going to buy that company among us. இந்த ஏர்போர்ட் வாங்கியாச்சு. I bought this airport. அந்த ஏர்போர்ட் வாங்கியாச்சு. I bought that airport as well. இந்த பஸ் ஸ்டாண்ட் தான் வாங்கணும். Only this bus stand is remaining. கிளாம்பாக்கத்தை வாங்குவா கோயம்பேடு வாங்குவா? Should I buy Kilambakkam or Coimbatore? நான் வேற யாரையும் பத்தி பேசல. I am not talking about anybody else. நீங்களா யாரையும் கற்பனை பண்ணி நான் பொறுப்பாக முடியாது. கம்பெனி பொறுப்பேக்காது. If you could relate to somebody according to your imagination, that is not my point. Because the land couldn't support their wealth. பூமி அவர்களுடைய அந்த ஆஸ்தியை தாங்க கூடாது இருந்தது. Such a great rich, அவ்வளவு அதிக செல்வங்க, such a great prosperity, அவ்வளவு அதிகமான செழிப்பு. Oh, I need to buy a home which has a car parking. That is different. If I don't want to buy a home because it doesn't have a car parking. ஐயா, எனக்கு கார் பார்க்கிங் இல்லாததுனால இருக்கிறதுனால நான் ஒரு வீட்டை வாங்குறதுங்கிறது ஒரு விஷயம். ஆனா எனக்கு கார் பார்க்கிங்க்கு இடம் அதிகமா இருக்கே, நான் என்ன பண்றது யோசிக்கிறது வேற லெவல். அல்லது இப்படி சொல்லலாமா? Or I can tell like this. I need to buy a home which has a car parking. வீடு வாகனம் விடக்கூடிய வசதியோட ஒரு வீடு வாங்கணும். Okay sir, we have a home. ஐயா, என்கிட்ட ஒரு வீடு இருக்கு. How many cars? எத்தனை காரை விட முடியும்? Yeah, you can park 2 cars. ரெண்டு கார் நீங்க பார்க் பண்ணிக்கலாம். But I have a 25 cars. ஐயா, என்கிட்ட ஒரு 25 கார் இருக்கு. Where should I park? நான் எங்க பார்க் பண்றது? மவுண்ட் ரோட் பக்கத்துல, near to next to Mount Road. அந்த பக்கமா ஒரு காலி மைதானம் இருக்கு, அங்க பார்க் பண்ணுங்க சார். You can have, there is a huge ground, you can park there. Okay, buy that காலி மைதானம். அப்ப அந்த மைதானம், buy that ground. Because I need to park all my cars. என்னோட எல்லா வாகனங்களையும் நான் நிறுத்த இடம் வேணுமே. Such kind of problem to Lot. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் இன்னைக்கு லோத்துக்கு வந்துடுச்சு. Who was this Lot? ஐயா, இந்த லோத் யாரு? Just came along with Abraham. ஆபிரகாமோடு கூட வந்த ஒரு மனிதர். Now in this situation the strife has come. இந்த சூழ்நிலை தான் வாக்குவாதம் உண்டாச்சு. You know the rest of the story, what I am trying to say. தொடர்ந்து அதுல இருந்த கதையில நடந்து என்ன சொல்ல வரேங்கிறது உங்க எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். The stand of Lot and Abraham in this place. இந்த சூழ்நிலையில லோத்துவின் நிலைப்பாடும் ஆபிரகாமின் நிலைப்பாடும் எப்படி இருந்தது? Lot wants to get the best. லோத்துவுக்கு சிறந்தது வேணுங்கிற நிலைப்பாடு இருந்தது. Abraham wants to give the best. ஆபிரகாமுக்கு சிறந்ததை கொடுக்கணுங்கிற நிலைப்பாடு இருந்தது. யாரோ அல்லேலூயா சொன்னாங்க. ஹல்லேலூயா. Praise God. கர்த்தர் நல்லவர். That is how you need to think. அப்படிதான் நாம யோசிக்க வேண்டும். This is what to think honorably. இதுதான் உயர்வான ஒழுக்கமானவைகளை சிந்திப்பது. As a great business legend, he has to send me out with whatever the money that he can give. ஒரு வியாபாரத்தின் தலைவராக அதுல பிரதானியாக இருந்த அவருடைய கொஞ்சத்தை கொடுத்து கீழே இருந்த மற்றவரை அனுப்பி இருக்கிறதா சரி. But he was ready to sign all the papers and say that whatever you want you take. ஆனா அந்த வயதானவரோ இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸ், எல்லா நிறுவனங்களிலும் உனக்கு எது பிடிக்குதோ நீ எடுத்துக்கோ. Sir, are you mad? ஐயா, உங்களுக்கு என்ன பைத்தியமா? Oh, this is crazy. ஐயா, இது ஒரு பேதலிக்கிற காரியம். I thought you are a good strategic businessman. நீங்க ஏதோ நல்ல ஒரு வியாபாரம் தந்திரமான ஒரு வியாபாரி நினைச்சேன். But you became like a fool. ஒரு முட்டாள் மாதிரி செயல்படுறீங்களே. Come on, no. இல்லையா, இல்ல. This is a heavenly way of thinking. In fact, this is what to think honorably. இது ஒரு பரலோக குடியுரிமையில இருக்கிற ஒரு மனுஷனுடைய யோசிக்கிற நிலைப்பாடு. இன்னும் சொல்லணும்னா இதுதான் ஒழுக்கமானவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை முறை. Let's read Genesis chapter 13 verse 9 and 10. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். Is not the whole land before you, Lot?
இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? Hey Lot, if you want to take this company, you take it. லோத் அவர்களே, இந்த நிறுவனத்தை நீங்க எடுக்கணும்னு நினைச்சுக்கோங்க, இதை நீங்க எடுத்துக்கோங்க. If you want to take that company, you take it. இல்ல அந்த நிறுவனம் வேணும்னா அதையும் நீங்க எடுத்துக்கோங்க. No, whatever you take and the leftover I will take. உங்களுக்கு பிரியமான எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கோங்க, மீதி இருக்கிற நிறுவனங்களை நான் எடுத்துக்கிறேன். Exactly these words should have been uttered by Lot. இதே மாதிரியான வார்த்தைகளை தான் லோத்து அன்று மன்னிக்கவும் ஆபிரகாம் அன்று பிரவாகித்திருக்க வேண்டும். லோத்து என்ன சொல்லிருக்கணும்னா இந்த வசனத்தை சொல்லிருக்கணும். மன்னிக்கவும், நான் தப்பா சொல்லிட்டேன். This should have been the words of Lot on that day. Lot should have told, sir, Mr. Abraham, because of you I became rich, so whatever you want you take it and give me the rest, that is enough, I just want to be grateful. லோத் அன்று ஆபிரகாம் பார்த்து சொல்லும்போது, ஆபிரகாம் அவர்களே, உங்களால தான் நான் வளர்ந்தேன், உங்களால தான் நான் இந்த இடத்திற்கு வந்தேன், உங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக வாழ ஆசைப்படுகிறேன், ஆகவே உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், மீதமானவர்களை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்ற வார்த்தை லோத்துவின் வாயிலிருந்து வந்திருக்க வேண்டும். If Lot would have said that, that is the best way of approach, best way of thinking according to the worldly standard. லோத் அப்படி சொல்லி இருந்தார்னா உலக அளவீட்டின்படி அது ஒரு சிறப்பான ஒரு விதமான ஒரு சிந்தனை நம்ம சொல்ல முடியும். But this has been told by Abraham, that is why we need to call him as a reverend Abraham. ஆனா இந்த வார்த்தைகளை சொன்னது லோத் இல்லங்க, ஆபிரகாம். ஆகவேதான் அவரை நாம் அழைக்கும் போது மகா கனத்திற்குரிய ஆபிரகாம் என்று அழைக்கிறோம். இன்னைக்கு என்ன பிரசங்கம் கேட்டீங்க? So what was the message today? ஆபிரகாம் கூப்பிட கூடாதான். We should not call Abraham. கணம் பொருந்தி ஆபிரகாம்னு கூப்பிடணுமா? We should call him the most reverend Abraham. எங்க சர்ச்சில் சொல்லிருக்காங்க. That is what my pastor said. அது செய்தி இல்ல. That is not the message today. Compare the reverence in this present church today. இப்படிப்பட்ட கனம் இன்றைக்கு நம்முடைய சபைகளில் காணப்படுகிறதா என்று யோசிக்க வேண்டும். இல்ல இப்படிப்பட்ட ரெவரன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாம் இப்படி இருக்கறாங்களான்னு யோசிச்சு பாருங்க. Do all the so called reverends in today's church have such a kind of reverential lifestyle like Abraham? பேருக்கு முன்ன REV full stop, அதுக்கு அப்புறம் பேரு. Today we have the title as REV, அதுக்கு after that we put our names. But this is what the meaning of reverence. ஆனா அந்த கனத்திற்குரிய என்ற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் பொருள் இதுதாங்க. How many of you here behave like this? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை என் வாழ்க்கையில நான் வாழ்றேன்னு நம்மளால சொல்ல முடியுமா? How many of you like to live? இல்ல இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை நான் வாழ ஆசைப்படுறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? Such kind of elevated thought patterns. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிந்தனை நம்ம வாழ்க்கையில இருக்கணும். I mean, why I should think in a least way? ஏன் நான் ரொம்ப குறைவான விதத்தின்படி யோசிக்கிறேன். Oh, she did that, so I have to do like this. அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க, நான் இப்படி தான் செய்வேன். No, இல்லையா? Oh, even though it is my rights, அது என்னுடைய ரைட்ஸ் ஆவே இருந்தாலும், even though it is my right to take all my shares, என்னுடைய முதலீடுகளை எடுப்பது என்னுடைய உரிமையாகவே இருந்தாலும், but still ஆனாலும் I will give it all. அது எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன். I don't want to think according to the worldly standard. உலகத்தின் முறைப்படி சிந்திக்க நான் அழைக்கப்பட்டவன் அல்ல. Abraham's thinking was honorable thinking. ஆபிரகாமின் சிந்தனை உயர்வான ஒழுக்கமான ஒரு சிந்தனையாக. And I know another Abraham. எனக்கு இன்னொரு ஆபிரகாமையும் தெரியும். 10 to 15 years back, ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பாக I was in the Mount Road. மவுண்ட் ரோட்ல நான் இருக்கேன். I don't know whether I got told this or not. இத நான் சொல்லிருக்கேனா இல்லையான்னு தெரியல. So I need to cross that road. அந்த ரோட நான் கிராஸ் பண்ணனும். It's basically one way. அது ஒரு ஒன் வே ரோடு. So if you are going by bike, you need to go to at least 1 or 2 kilometers and you need to make a U-turn. அது ஒரு வழி பாதைனால கிட்டத்தட்ட ஒரு 1-2 கிலோமீட்டர் செஞ்சு தான் நீங்க யூ-டர்ன் போட்டு மறுபடியும் வர முடியும். Those days was a tough time. அது என்னோட வாழ்க்கையில கொஞ்சம் கடினமான நாட்கள். Financially, பொருளாதாரத்துல, and when it comes to job and so on. வேலை இதெல்லாம் இல்லாம இருந்த காலகட்டம். So I thought, அப்ப நான் என்ன நினைச்சேனா, பைக்ல ஏறிட்டு போனதுன தப்பு. If I ride the bike and go in the opposite direction, that is wrong. No, but if I just pulling the bike, that is not wrong. ஆனா வண்டி அப்படி தள்ளிக்கிட்டே போனா தப்பு இல்லையே. So I was waiting for the signal. ஆகவே அந்த சிக்னல் போடக்க காத்திருந்தேன். Just I need to cross the road. அந்த ரோட தாண்டி போணுங்க. Signal light became red. இப்போ சிக்னல்ல சிவப்பு வந்துடுச்சு. All cars, all vehicles, they stopped. எல்லா வாகனங்களும் இரு சக்கர வாகனம் எல்லாம் நிறுத்திட்டாங்க. Just 10 to 15 feet. ஒரு 10-15 அடி தான். I was taking the bike. பைக் எடுத்து and I was just pulling the bike and went to the other side. அப்படி ரோட்ல அப்படி தள்ளிக்கிட்டே வந்து எதிர் திசைக்கு வந்து விட்டேன். Myself and my friend. நானும் என்னோட நண்பரும். And I said, okay, let's start. இப்போ உட்கார் நம்ம கிளம்பிரலாம்னு சொன்னேன். And we both just about to start the bike. ரெண்டு பேரும் ஏறி உட்கார்ந்து வாகனத்தை
இயக்க ஆரம்பித்தோம். There was a man watching all these things. இது எல்லாத்தையும் அங்க இருந்து ஒரு பாஸ்டர் பார்த்துக்கிட்டே இருந்தார். He was a police officer. அவர் ஒரு காவல்துறை அதிகாரி. அவர் அங்க இருந்து நான் வரதுக்கு பார்த்துட்டே இருக்கிறாரு. He was standing there watching keenly everything what I'm doing and observing all. The moment I got in the bike and about to switch on, என்னுடைய வாகனத்துல ஏறி உட்கார்ந்து வாகனத்தை ஆன் செய்ய முயற்சிக்கும் போது he came, அவர் வந்து he removed the key. வண்டி சாவி எடுத்துட்டாரு. அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் போல இருக்கு. He was waiting till that moment. And you know what will be the bargain next? உங்களுக்கு தெரியும் அடுத்து என்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். I was jobless. அப்ப வேலை கிடையாது. And I was staying as a bachelor. I'm striving for my next meal. ஒரு இளம் வாலிபனாக அடுத்த சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு தவித்துக் கொண்டிருந்த காலகட்டம். I have 10 rupees in my purse. என்னுடைய பர்ஸ்ல மொத்தம் இருந்தது 10 ரூபாய். And that man said, அப்ப அவர் சொன்னது, no, you have to come in all that way, but you just did that. You violated the law. அவ்வளவு தூரம் நீங்க சுத்திட்டு தான் யூ டர்ன் போட்டு வரணும், நீங்க இப்படி வரக்கூடாது, நீங்க சட்டத்தை மீறிட்டீங்க. I said, sir, ஐயா, what is all about? இதுல என்னையா இருக்கு? I disturbed nothing, I disturbed none. நான் யாருக்கும் தொந்தரவு செய்யலையே. I just crossed the road. தெருவு அந்த ரோட்டை தானே கிராஸ் பண்ணேன். But he said, okay, ஏதாவது வச்சிருக்கிறியா? அடுத்த கேள்வி, what do you have? Then I opened my purse. என்னுடைய பர்ஸை திறந்தா I got one last old 10 rupees. பழைய ஒரு 10 ரூபாய் தாள் தான் அதுல இருந்துச்சு. And he said, okay, give me that. சரி அதை கொடுத்துரு. வேற ஏதாவது இருக்கா? Is there something else I you have? said, boss, you don't know, the purse is only big and the other bigger thing is my heart. That's it. ஐயா உங்களுக்கு புரியல, என்னுடைய பர்ஸ் பெருசா இருக்கு, இன்னும் பெருசா நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா என் மனசும் பெருசா இருக்கு. பட் என்ன இருக்குது 10 ரூபாய் தான் இருக்கு. But all I have this 10 rupees. இந்த டயலாக் நாங்க சொல்லல. அண்ணனுக்கு என்ன தைரியம் பாருங்க நினைச்சிரோட இல்ல. ஆப்ல. இருக்குது 10 ரூபாய். I only had 10 rupees. And I said, open the purse. He, just அந்த ஆளத்தை எட்டி பார்த்தாரு அப்படி. என்னுடைய பர்ஸை திறந்துக்கோனே he was just trying to look in the deep, what is something there? Bottomless pit. முடிவில்லாத ஒரு கிணறா இருந்துச்சு. Only 110 rupees. இருந்ததோ ஒரு 10 ரூபாய். I took all my wealth. என்னோட இருந்த எல்லா செல்வத்தையும் எடுத்து And given him as a bribe. Sorry, bribe is bad. I given him as a gift. அவர்ட்ட ஒரு லஞ்சம் சொன்ன தப்பாயிரும், அதனால ஒரு பரிசா கொடுத்துட்டாரு. He received with all his gratefulness with that great gift. ஒரு நல்ல ஒரு நன்றி உணர்வோட அந்த பெரிய பரிசு பொருளை அவர் வாங்கி கொண்டார். And I about to start the bike. மறுபடியும் வாகனத்தை ஓட்ட ஆரம்பிக்கும் போது I happened to see one thing. அப்போ ஒரு காரியத்தை நாங்க கவனிச்சேன். I saw his name badge. அவருடைய பெயர் என்னன்னு நான் வாசிச்சேன். His name is Abraham. அவர் பெயரும் ஆபிரகாம். இந்த கதையை அவர் கேட்டார் வச்சுக்கிடுங்க. ஏடா உன்னை 10 ரூபாய் வாங்கினதுக்கு எவ்வளவு வெட்டட சொல்லுவேன். Maybe if he happens to listen to this story, for 10 rupees, how many times you will use my name? His name is also Abraham. அவர் பேரும் ஆபிரகாம் தான். And I was riding on the bridge on the bike. அந்த மேம்பாலத்துல ஓட்டி கொண்டிருந்தேன். I keep the name Abraham was keep on lingering. அந்த ஆபிரகாம்ங்கற பேர் என் மனதுல ஓடிக்கொண்டே இருந்தது. I forgot his face. அவர் முகத்தை நான் மறந்துட்டேன். But let me tell you, I will never forget that incident and his name. ஆனா நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், நடந்த சம்பவத்தையும் அவர் பேரையும் நான் மறக்கவே மாட்டேங்க. Hold the hands of the person who is sitting next to you. உங்க பக்கத்துல கூட கரங்களை பிடித்து சிரிச்சல, you are laughing so hard. நல்லா யோசிச்சு பாரு. think tight. If somebody could read your mind, உங்க மனதுல என்ன ஓடுதுங்கறத யாராவது வாசிக்க முடிஞ்சுனா, you are 1000 times better than that Abraham who was on the traffic light. அந்த டிராபிக் போலீஸ்ல இருந்த அந்த ஆபிரகாமோட 1000 மடங்கு எந்த அளவுக்கு நம்ம இருப்போம்னு யோசிச்சு பாருங்க. 1000 மடங்குன்னு நான் பாசிட்டிவா சொல்லல. நாட் இன் a positive way. அவர் அவ்வளவு கேவலமா இருந்தாருன்னா நாம நினைச்சு பார்க்கவே ஐயோ பப்பிஷேமா இருக்கு. Exactly, that is what our thought process. If he was such a having a bad thought, then how much worse is our bad thoughts? We cannot even imagine such things, right? Think honorably like Reverend Abraham. இந்த கணத்திற்குரிய ஆபிரகாமை போல ஒழுக்கமானவைகளை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். That is why Bible call him as a friend of God. அதனால தான் வேதம் சொல்லும்போது அவர் தேவனுடைய நண்பர் என்று அழைக்கப்படுகிறார். Hundreds of years later, நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு பின்னர் there was a war for Jehoshaphat in 2 Chronicles chapter 20. 2 நாளாகும் 20 அதிகாரத்துல யோசபாத்தின் நாட்கள் ஒரு போர் உண்டாயிற்று. And when he prayed, அப்ப அவர் யோசபாத் ஜெபிக்கிறார். he called Abraham as a friend of God. அவர் அழைக்கும்போது ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது ஜெபத்துல ஆபிரகாம்
தேவனின் நண்பர் என்று அழைக்கப்படுகிறார். That is because of the mentality, the thought pattern that made him to remember even hundreds of years later. இதுக்கு காரணம் என்னன்னா ஆபிரகாம் எப்படிப்பட்ட சிந்தனை உடையவராய் இருந்தார், எப்படிப்பட்ட சிந்தனைகளை அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார். இதுதான் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு பின்பும் ஆபிரகாமுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு கனத்துக்குரிய பட்டத்தை பெற்றுக் கொடுத்தது. Greater standard, உயர்ந்த ஒரு நிலைப்பாடு, high elevated standard, ஒரு உயர்வான ஒரு நிலைப்பாடு. have that kind of mentality, thinking process. இப்படிப்பட்ட ஒரு யோசனை சிந்தனைகள் நமக்கு காணப்படணும். But look at Lot. ஆனால் லோத்துவை பாருங்கள். Now we don't have time to deal all that, but the 10th verse, Genesis 13. அது எல்லாத்தையும் வாசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்ல. ஆனா 13 அதிகாரம் 10வது He வசனம். looked at the Jordan Valley. அவன் யோர்தான் நதியை பார்க்கிறான். And water everywhere. அதை சுற்றி நீர்வளம் பொருந்தி இருக்கிறதை காண்கிறான். Garden of the Lord. அங்கே கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் And land of Egypt. எகிப்தின் தேசத்தை போலவும். How come a land which becomes like a garden of Lord and also like Egypt? ஐயா, எப்படி ஐயா கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கிற ஒரு இடம் எகிப்தின் தோட்டத்தை போல காணப்பட முடியும்? God is the God who is bringing out from Egypt, not leading to Egypt. தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா இந்த எகிப்தை விட்டு வெளியே வர வைக்கிற தேவன் தானே தவிர எகிப்துக்கு உள்ளே அழைத்து கொண்டு போகிறவர் அல்ல. Either Egypt or garden of the Lord. ஒண்ணுல தேவனுடைய தோட்டமா இருக்க முடியும், இல்லனா எகிப்தின் தோட்டத்துல வாழ முடியும். But this guy saw something. ஆனா இந்த மனிதர் ஒன்றை பார்த்தார். Oh, this is good when it comes to worldly things, and also it seems like spiritual. பார்ப்பதற்கு உலகத்திற்கு ஏற்ற விதத்துல இது சிறந்த ஒரு இடமாக காணப்படுது, கூடவே கொஞ்சம் ஆவிக்குரிய நல்ல ஒரு இடமா தான் இருக்குது. See, many times we are also like this. பல நேரம் நாம இப்படி தான் இருக்கிறோம். We want to be spiritual for selfish sake. நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சுயநலம். Look at the tagline. கீழே கொடுக்கிற வார்த்தையை பாருங்க. Oh, like a garden of the Lord. கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். But actually he looked at Egypt. ஆனா அவர் உண்மையை பார்த்தது எகிப்தை. Egypt like place. எகிப்து எப்படி இருந்தோ அதே போல ஒரு இடத்தை தான் அவர் தேடினார். Many times we are also quoting spiritually but internally the world. நாமளும் பல நேரத்துல வெளியே காண்பிப்பதற்கு ஆவிக்குரிய தேவபக்தியுள்ள மனுஷங்களா நம்ம காண்பிக்கிறோம், ஆசைகளை சொல்றோம். ஆனா அதுக்குள்ள ஆழமா பாத்தீங்கன்னா அதுக்குள்ள உலகம் தான் இருக்கு. I think we'll not finish. I think we'll finish only Abraham today, but let's continue. இன்னைக்கு ஆபிரகாம் மட்டும் தான் பார்ப்பதற்கு நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். Look at the mind of Abraham. ஆபிரகாமுடைய மனதை பாருங்கள். Lot left. லோத் சென்று விட்டார். God settled. இப்பொழுது அங்க சென்று செட்டில் ஆகிவிட்டார். Now go back and read in all the passages. நீங்க வீட்டுக்கு சென்று இந்த வசனங்கள் எல்லாம் வாசிச்சு பாருங்க. He went and put the tent first. முதலாவது அங்க சென்று அங்க ஒரு கூடாரத்தை போட்டார். But later point of time you can see that he was in a house. ஆனா பின்னாட்கள பார்க்கும்போது ஒரு வீட்டில் வசிக்கிறார். Means what? வசனம் என்ன சொல்கிறது? He liked Sodom Gomorrah. அவருக்கு சோதோம் குமாராவின் வாழ்க்கை பிடித்து விட்டது. No, he put a tent at the entrance of the Sodom Gomorrah. முதலாவது பார்க்கும்போது சோதோம் குமாராவிற்கு வெளியே ஒரு கூடாரத்தை அமைத்தார். But later point of time பின்னாட்களில் you can find வாசிக்கும்போது he has latches in his home. தன்னுடைய வீட்டுக்குள்ள பூட்டு வைக்கிற அளவுக்கு இருந்தார். So means what? என்ன சொல்ல வருகிறார் வேதம்? Settled in Sodom Gomorrah. அவர் சோதோம் குமாராவில தங்கி வாசம் பண்ண ஆரம்பித்து விட்டார். So now Abraham was in the same place. ஆபிரகாமோ அதே இடத்துல தான் இருக்கிறார். So now you know that God is going to destroy Sodom Gomorrah. உங்களுக்கு நடக்கிற காரியம் தெரியும். தேவன் சோதோம் குமாராவை அழிக்க சித்தமானார். And here Abraham came and intercede for this Lot. இப்பொழுது நாம் பார்க்கும்போது ஆபிரகாம் இந்த லோத்துவுக்காக வந்து தேவனிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். This is happening in the 18th chapter of Genesis. இது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். But there is another greater event also happened in 18th chapter. அதே 18வது அதிகாரத்துல இன்னொரு சிறந்த ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. Genesis 15, God has promised with a covenant, made a covenant and a promise with Abraham. தேவன் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை செய்தார். And 16th chapter, Adam begotten a child through Hagar when he was 86 old, and that was Ishmael. ஆனால் 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு ஆகாரின் மூலமாக இஸ்மவேல் என்ற ஒரு பையன் பிறக்கிறான். And 17th chapter, God came and said, Abraham, I'll give you a son. 16ஆம் அதிகாரத்தில் நடக்கும்போது அவருக்கு வயது 86. 17ஆவது அதிகாரத்தில் மறுபடியும் தேவன் ஆபிரகாமிடத்தில் வந்து நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். And this guy was laughing. அப்ப அவர் சிரிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். 17. 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். And now 18th chapter. இப்போ 18ஆம் அதிகாரத்துல God is on his way to destroy Sodom Gomorrah. தேவன் சோதோம் குமாரை அழிப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார். And he is stopping by at the tent of Abraham.
வழியில மம்ரேயின் சமபூமியில் அவர் லோத்துவை சந்திக்கிறார். No, he came to Abraham's tent. மன்னிக்கவும், லோத்துவின் ஆபிரகாமின் கூடாரத்துக்கு அவர் வருகிறார். So it's a fantastic moment for Abraham. இது ஆபிரகாமுக்கு ஒரு சிறந்த ஒரு தருணம். Served them அவர்களுக்கு உணவளித்தார் and received the wonderful blessing. அவரிடத்தில் ஒரு சிறந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். What? He said, okay, next year this time Sarah will have a son. அடுத்த வருடம் இந்த நேரம் சாராள் மூலமாக உனக்கு ஒரு குழந்தை உண்டாயிருக்கும். And Sarah was laughing. இப்போ சாரா சிரிக்கிறத நம்மளால வாசிக்க So முடியும். you know what kind of character Sarah? உங்களுக்கு தெரியுமா இந்த சாரா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? Don't mistake me. தப்பா எடுத்துக்காதீங்க. See, Abraham is talking to them. தேவன் ஆபிரகாமோடு பேசிக் கொண்டிருக்கிறார். How come Sarah heard and laughed? எப்படி சாராக்கு இதை கேட்டு சிரிச்சாங்க? நீங்க தான் சொல்லணும், உங்களுக்கு தான் தெரியும். Maybe you can only reveal unto me how it happened. நான் என் ஃப்ரெண்ட்ட பேசிட்டு இருக்கிறேன். I am talking to my friend. போனை வச்ச உடனே And the moment I keep my phone, என் மனைவி சொல்றா, my wife says, மதியம் எங்க போறீங்க? where are you going in the afternoon? நான் உன்கிட்ட பேசலாமா? I was not talking unto you. I was talking to my friend. நான் என் நண்பரோடு பேசிக் கொண்டிருந்தேன். What do you do? ஆனா நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறீங்க? இது எங்க பாட்டி மாதிரி. This is like my grandmother. இந்த கதவோரத்துல நின்னுட்டு standing near the door. என்ன பேசுறாங்க? What they are talking? நான் உங்களை சொல்லல. We are not talking about you. Exactly, Sarah did the same. சாரா இததான் செஞ்சாங்க. So no worries. எந்த கவலையும் இல்ல. Guys, please don't worry. கவலையே படாதீங்க. This is what happened. இப்படிதான் நடக்கும். This is how they are. இப்படிதான் அவங்க இருக்கறாங்க. All guys say hallelujah. எல்லா ஆண்களும் ஹalleluya சொல்ல முடியுமா? அடிபட்டவங்க எல்லாம் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வேணாம், சில பேர் பாதுகாப்பா இருந்துட்டாங்க, எதுக்கு தேவையில்லாம பாரு நாளைக்கு இதை டேப் பண்ணிட்டாங்கன்னா சரி வேணாம். Okay, whatever it is. So now God is talking to Abraham. Sarah heard that, overheard that. தேவன் ஆபிரகாமோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதை சாரா அந்த காரியங்களை ஒட்டு கேட்டார். And she was laughed. அப்படி அவங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க. This is one end of the story. இது அந்த கதையின் ஒரு பகுதி. Now ஆனா இப்போ என்ன நடக்குது? Abraham and God one to one. தேவனும் ஆபிரகாமும் ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட சந்திப்பு. made the petition for our own blessings. தன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக ஒரு ஜெபத்தை செய்கிறோம். That is over. அது முடிஞ்சிடுச்சு. Now இப்பொழுது it seems like a separate place where God and Abraham. இது ஒரு தனிப்பட்ட இடங்க. தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் இடைப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம். It seems like a private conversation between God and Abraham. தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையே ஒரு தனிப்பட்ட ஒரு உரையாடல். What they were talking about. எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க? And he said, where are you going? நீங்க எங்க போறீங்க? Oh, I am going to check the license and everything about that company and going to seize that company. Which company? Lot's company. Oh, I know, that is a fantastic idea. ஐயா, நான் அந்த லோத் கம்பெனி அந்த நிறுவனத்தை போய் பார்த்து அவங்க அந்த வரி எல்லாம் கரெக்ட்டா கேட்றாங்களா எல்லாம் பார்த்துட்டு அந்த கம்பெனியை சீஸ் பண்றேன், அதை சீல் பண்ணனும் முடிவு பண்ணி விட்டுருக்கேன். பண்ணிருப்பா சார். He should have definitely done. No, that's what he did with me. என்கிட்ட அப்படிதான் சார் பண்ணான். No, he came. No, I given him life. அவனுக்கு வாழ்க்கை கொடுத்ததே நான் தான். But he came to me and he strived with me. என்கிட்டே வந்து அவன் எதிர்த்து பேசி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு, சார் என்ன அடிச்சா என்ன, என் மேனேஜர் அடிச்சானே சார். Sir, what is the difference between you hit me or my manager? I had a strife with my shepherds. என்னுடைய வேலைக்காரர் அடிக்கிறது என்ன அடிக்கிறது மாதிரி தானே. So I said, okay, go ahead. அதனால சொல்லிட்டேன், போ போ அப்படி அனுப்பிச்சுட்டேன். அப்படி நம்ம சொல்லிருப்போம். That's what would have been our claim. Now look at the thinking pattern of Abraham. ஆனால் ஆபிரகாம் எப்படி சிந்தித்தார்னு பாருங்க. So here Abraham, இங்கே ஆபிரகாம் Abraham was interceding for this Lot. லோத்துவிற்காக தேவனிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். He starts the count with 50. முதலாவதாக 50ங்கற எண்ணிக்கையில ஆரம்பிக்கிறார். And you would have thought, என்ன யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், Lot would have not got 50. ஒருவேளை லோத்துக்கு ஒரு 50 பேர் இருக்க வாய்ப்பு இல்லையோ? Let me try to reduce at least in a notch of 5. ஒரு 5 குறைச்சு கேட்டு பார்க்கலாமே. And he said, is it okay for 45? ஒரு 45 பேர் இருந்தா உங்களுக்கு ஓகேயா சார்? And God said, if it is 45, I'm okay. I will not destroy the city. தேவன் சொல்லுவார், 45 நல்லவங்க இருந்தா போதுப்பா, நான் அந்த இடத்தை அழிக்க மாட்டேன். Then okay, ஒரு 10 குறைச்சு பாப்போமே. Why not we reduce 10 again? And he said, no, 45 to 40 first. முதலாவது 40 ல 40 கேக்குறோம். Oh, reducing 5. முதல்ல 5 குறைச்சு பார்த்தாரு. He said okay. தேவன் சரின்னு சொல்லிட்டாரு. And let's go for 10. ஐயா 10 குறைச்சு கேட்டலாமா? No, if you go and tell Evangeline, okay, no, shall we go for shall we go out for a dinner? ஒருவேளை என் மகள் இவாஞ்சலிட்ட போயிட்டு இரவு சாப்பிடுறதுக்கு வெளியே போலாம்னு சொன்னா, and slowly she will put the balls. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சில கேள்வி கேட்பாங்க. No, she'll put one ball. முதலாவது ஒரு
கேள்வி கேட்பாங்க. And if that is okay, அது ஒர்க் அவுட் ஆச்சுனா then we shall bring some bigger ball. இப்போ கொஞ்சம் பெரிய ஒரு கோரிக்கையோட வருவாங்க. If that is okay, அது ஓகே and again a bigger one. அதோட ஒரு பெரிய கோரிக்கை வரும். ஏன்னா சரியா இருக்க நேரத்துல கரெக்ட்டா அடிச்சிரணும். Because when the iron is hot we have to strike it. Exactly the same strategy when it comes to Abraham. அதே ஒரு வியாபாரக்காரர் ஒரு யுக்தியை தான் but not for his selfish ஆபிரகாம் தன்னுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்தல, லோத்துக்கு செய்கிறார். 52 no reducing 5 50ல இருந்து 5 குறைச்சாரு. 45 45. God said okay. தேவன் சரின்னு சொல்லிட்டாரு. 5 to reducing 5 45 to reducing 5 இன்னொரு 5 குறைக்கிறார். 40 40. God said okay. தேவன் சரின்னு சொல்லிட்டாரு. Oh, let me put the ball now. இப்போ மறுபடியும் ஒன்னு கேட்கலாமே. 42 30 தேவனே 40ல இருந்து 30. God would have laughed inside. தேவன் ஒருவேளை உள்ளுக்குள்ளே சிரிச்சிருப்பாரா இருக்கும். கேளு You can just ask. ஆண்டவர்ட்ட தான கேக்குற கேளு. You are asking unto the Lord, right? And he said பரவாயில்லையே. It's good. 30 தேவனே 30. சரி ஓகே போ. It's okay. போகும்போது நின்னுட்டு God ஒரு 20 maybe would have started and just stand still and turn back and தேவன் ஒரு 20. It's okay. சரி இருக்கட்டும். 20 and Lord no Abraham would have calculated. அவர் அப்படியே கணக்கு போட்டு பார்த்திருப்பாரு. Lot's wife, அவங்க மனைவி, 2 daughters, 2 பிள்ளைங்க இருக்காங்க. and maybe they would have grown up. அப்படியே கண்டிப்பா வளர்ந்திருப்பாங்க. So whether we would have married or the marriage is fixed. கல்யாணம் ஆச்சா இல்லைன்னு தெரியலையே. So அங்க ஒரு 2 டிக்கெட். மேபி அங்க ஒரு 2 people. And Lord would have lived a testimonial life. லோத் ஒரு நீதிமுள்ள ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருப்பாரு. Because he lived with me. ஏன்னா என் கூட வாழ்ந்து பழக்கப்பட்டவர் தானே. He saw the hand of God in and through me. தேவன் எப்படி என்ன உயர்த்தினார், தேவனுடைய கரம் இருந்தது அவர் பார்த்தார். So many years he was with me. என் கூட பல வருஷம் இருந்தார். He saw God. தேவன் நிச்சயம் பார்த்தார். He saw the hand of God. தேவனுடைய கரத்தை பார்த்தார். He would have helped, he would have brought them into the knowledge of God. So let me count those people as well. கண்டிப்பா கொஞ்சம் பேரா இந்த தேவனுடைய அறிவுக்கு நேரா அவர் வழி நடத்தி இருப்பார். சோ அவங்களையும் அந்த எண்ணிக்கையில சேர்த்துக்கலாம். ஐயோ count is still reduced. Count is still low. இன்னும் அந்த எண்ணிக்கை கம்மியா தானே இருக்கு. என்ன பண்றது? God தேவனே last one கடைசியா 10 பேர் 10 okay சரியா? சரி ஆண்டவரே. okay God job is done. அவ்வளவுதான் ஆண்டவரே, போதும். ஒரு hypothetical situation, ஒரு கற்பனையா சொல்றேன். இத கட் பண்ணிருங்க. You can cut this out. இத சாரா கேட்டிட்டு இருந்தா, if Sarah was listening this, nowadays Sarah, இன்றைய நாட்கள் இருக்கிற சாராக்கள், nowadays Sarah, if she would have listened, இன்றைய நாட்கள் இருக்கிற சாராக்கள் இதை கேட்டாங்கன்னா, யோ இங்க வாயா, yo man come, ஒரு பிள்ளை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கறேன். I am not having one child. நமக்கு வாரிசு இல்ல. We don't have an inheritance. அந்த பையன் உங்க அண்ணன் மகன். That boy your brother's son. உன் குடும்பமே அப்படிதான். Your family itself like that. நடுத்தர விட்டு போறோம்ல. He left us alone in the midst of the road and you are asking for him. இங்க வாங்க பாரு கேக்குறாராமா. 40 you come look at him. 30 40 20 10 எனக்கு கெட்டி கிடைக்காது. Have you ever asked for me? இந்த மனுஷன் எப்பவுமே அப்படிதான். This man is always like this. All sorrows raise their hands and say hallelujah. Hallelujah. How we are thinking. நாம எப்படி சிந்திக்கிறோம்? See, I give an example for male. ஆண்களையும் தப்பா யோசிச்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். No, I give an example for Abraham. ஆபிரகாமுடைய எடுத்துக்காட்டை சொன்னேன். And now I give an example for Sarah. சாராவுடைய எடுத்துக்காட்டை சொன்னேன். Because there are so many reverence with male reverence. கணத்திற்குரிய அநேக ஆண்களை நாம் பார்க்கிறோம். Nowadays there are a lot of female reverence as well. இன்னைக்கு பல இடங்கள்ல பெண்களும் ரெவரன் கணத்திற்குரிய பட்டத்தை போட்டுக்கிறாங்க. எந்த ஊதியே உலவைக்கிற அளவுக்கு ரெவரன்ஸ் இருக்காங்க இந்த பக்கம். We just blow and make the issue bombarded into huge. No, you translated wrong. Blow and make somebody fall. Such a powerful reverence are there. ஊதி விளைவிக்கிற அளவுக்கு ரெவரன்ஸ் இருக்காங்க. உடனே பக்கத்துல திரும்பி அண்ணன் யாரை சொல்றாரு தெரியுமா? இப்போ ரொம்ப முக்கியம் அது முக்கியம் இல்ல. What my point is, look at the thinking pattern. இங்க முக்கியமான காரியம் என்னன்னா எந்த விதமான சிந்தனைகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Oh, they have a lot of problems in their homes. அவங்க வீட்லயே अनेक பிரச்சனைகள் இருக்கு. But look at this man. ஆனா இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க. Praying for a betrayer. தன்னை விட்டு ஏமாத்தி செஞ்ச ஒருவருக்காக பண்ணுகிற ஜெபம். Praying for a man who left him alone. தன்னை நடுத்தெருவுல விட்டுட்டு போன ஒருத்தருக்காக பண்ற ஜெபம். The moment Lot left, God came and talked to Abraham.
லோத்து சென்ற உடனேயே தேவன் வந்து ஆபிரகாமோட பேசினதை வாசிக்கிறோம். Exactly that is there in 13th chapter. 13ஆம் அதிகாரத்துல நீங்க இதை வாசிக்க முடியும். The perspective of Abraham. ஆபிரகாமோட சிந்தனை எப்படி இருந்திருக்கும்? Oh, I have only one person from my family blood. என்னுடைய குடும்பத்துல என்னுடைய ரத்த சொந்தம் சொல்றதுக்கு என்கிட்ட ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு. Only Lot was with me. லோத்து மாத்திரமே என்னுடன் இருந்தான். I don't have any children. எனக்கு அடுத்த பிள்ளைன்னு சொல்றதுக்கு மகன்கள் இல்லை. I don't have any family. எனக்கு குடும்பம் இல்ல. I am in this land and this land is brand new for me. நான் ஒரு புதிய இடத்துல இப்ப நான் தங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த இடம் எனக்கு புதுசு. And this Lot is also left. ஆனா இப்ப லோத்துவும் என்னை விட்டுட்டு போறாங்களே. Oh Lord, I feel alone. தேவனே நான் தனியா காணப்படுறேன். I don't know whether he has prayed or not, but Bible says in the next moment God came and said, let me tell you, wherever you walk I will give you all the land. ஆபிரகாம் இப்படி ஜெபித்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இது நடந்த முன்னாடியே தேவன் அவரிடத்தில் வந்து அவருடைய சொன்ன காரியம், நீங்கள் எங்க செஞ்சாலும் அந்த இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ நடக்கிற இடத்துல உனக்கு தருவேன்னு சொல்லிட்டு போனாரு. Wherever you walk that will belong unto you. That is the promise that the Lord gave. No, I couldn't understand the heart of God. எனக்கு தேவனுடைய இருதயத்தை இந்த இடத்துல கிரகிக்க முடியலங்க. Oh, this man said, you take whatever you want. லோத்து சொல்லி ஆபிரகாம் சொல்கிறார், உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள். And God stepped down. தேவன் உடனே வருகிறான். If you have such a reverential honorable thought pattern, இப்படிப்பட்ட உயர்வான கனத்திற்குரிய ஒழுக்கமான சிந்தனைகளை உடைய மனிதனாக நீ இருப்பாய் என்றால், the one who is following me behaving like this, then the one who is leading him, how much honorably I should behave. என்னை பின்பற்றுகிற நீ இந்த அளவுக்கு கனத்திற்குரிய வாழ்க்கையோட சிந்தனை இருக்கிற மனிதனாய் இருப்பாய் என்றால், உன்னை வழி நடத்துகிற நான் எந்த அளவுக்கு கனத்திற்குரிய ஒழுக்கமான சிந்தனைகளை உனக்கு நான் எப்படி காண்பிக்கிறேன். அவன் பார்த்ததை அவன் எடுத்துக்க நீ சொன்னல. You told whatever you see you can have it, right? இப்ப நான் சொல்றேன். Now let me say to you, நடக்கிறதெல்லாம் உனக்கு தான்டா. wherever you walk it belongs to you. That is the God we serve. இப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். But we you know we study so much about the prosperity of Abraham, but I want you to understand the thinking pattern of Abraham. நாம் பல நேரங்களில் ஆபிரகாமின் செல்வ சீமானா இருந்தான் என்பதை குறித்து தியானிக்கிறோமே, ஆபிரகாமின் சிந்தனையில் அவர் எவ்வளவு செல்வந்தனா இருந்தார் நாம் யோசிக்க வேண்டும். We preach fantastic translation. So many times we preach how Abraham became a prosperous, how rich Abraham was, but we never preach on what based or what made to make him to become rich. பல நேரங்களில் ஆபிரகாம் செல்வந்தனா இருந்தார் என்று அநேக இடத்துல பிரசங்கிக்கிறோம், பிரசங்களை கேட்கிறோம். ஆனால் எதன் அடிப்படையில் அவர் செல்வந்தர் ஆனார் என்பதை பிரசங்கிக்க தவறிவிட்டோம். Change the mentality. மனதின் எண்ணங்கள்ல ஒரு மாற்றம் இருக்கணும். Change your thinking pattern. உங்க சிந்திக்கிற சிந்தனையில ஒரு மாற்றம் இருக்கணும். Think honorably. ஒழுக்கமானவைகளை சிந்திக்கணும். I have told this story already about Thomas Cranmer. தாமஸ் கிரான்மரின் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை ஏற்கனவே உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். Such a wonderful European reformer. அவ்வளவு சிறந்த ஒரு ஐரோப்பா தேசத்தை சேர்ந்த ஒரு சீர்திருத்த தலைவர். During the King Henry and so on. கிங் ஹென்றி வாழ்ந்த நாட்களில் வாழ்ந்த ஒரு சபை தலைவர். And later point of time during the bloody Mary's reign, he was burnt at the stake. பின்னாட்களில் இரத்த மேரி என்று அழைக்கப்படுகிற அந்த மேரியுடைய ஆட்சி காலத்துல கட்டி வைத்து எரிக்கப்பட்ட ஒரு தலைவர் இவர். Just because of Reformation, the Protestant Reformation. ஒரே காரியம், சபையில புரோட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷனை கொண்டு வந்தனால. And let me tell you what his thought pattern. அவர் எப்படிப்பட்ட சிந்தனையுடையவர் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். So once there was a couple of betrayers. ஒரு முறை இருவர் இவரை ஏமாத்தி இவருக்கு துரோகம் செஞ்சாங்க. So they written petitions against him and they demanded him to be killed. இவருக்கு விரோதமா ஒரு கடிதம் எழுதி இவரை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு கொலை தண்டனை கொடுக்கணும் சொல்லி இவருக்கு விரோதமா கடிதம் எழுதினாங்க. Sent it to the king. அத ராஜாவுக்கு அனுப்பிச்சாங்க. And he had a very good relationship with the king. ஆனா இந்த கிரான்மர் அவர்களுக்கு ராஜாவோட ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருந்தது. That has been revealed to Cranmer. ஆகவே இந்த காரியம் கிரான்மருக்கும் சொல்லப்பட்டது. And it is something close. These people are closely associated with Cranmer. அவருக்கு விரோதமா எழுதினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரான்மர் அவரோட மிக நெருக்கமாக அவருடன் பணியாற்றுகிற ஒரு இரு நபர்கள். And you know what Cranmer called these two persons? என்ன நடந்துச்சு தெரியுமா? கிரான்மர் அந்த ரெண்டு பேரையும் அழைத்தார். If I maybe not knew, if I would have been there, ஒருவேளை நீங்க எப்படி இருந்திருப்பீங்கன்னு தெரியல, ஆனா நான் அங்க இருந்திருந்தேன்னா அப்புறம் பெட்டிஷன் போட்ட போல இருக்கு. எனக்கு விரோதமா ஏதோ கடிதம் எழுதினீங்களாமே. You know what, நீயே இல்ல ஒண்ணே இல்ல பாக்குறேன். I will make sure that you will not be here. I will make you to vacate even the palace. உங்க இந்த இடத்தை விட்டு ஊரை விட்டு இந்த அரண்மனை விட்டு காலி பண்றேனா இல்லையான்னு பாரு.
Cranmer didn't say that. ஆனா கிரான்மர் அப்படி சொல்லலங்க. He called them அவங்களை அழைத்து and he said, சொன்ன காரியம், I heard that somebody has put a petition or somebody wants to try to put a conspiracy, make some conspiracy and try to kill me. எனக்கு ஒரு செய்தி வந்தது, இந்த மாதிரி எனக்கு விரோதமாக ஒரு சிலர் திட்டம் திட்டி என்னை கொலை செய்யணும்னு முடிவெடுத்திருக்காங்க, எனக்கு கொலை செய்யப்படணும்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காங்கலாம் காரியங்களை கேள்விப்பட்டேன். And one person said, அப்போ அந்த இருவரில் ஒருத்தர் சொன்னார், that is ridiculous. அது எவ்வளோ மோசமான காரியம். We need to find that person and just finish him off. அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவரை கண்டிப்பாக கொன்றணும். And the other one said, இன்னொருத்தர் சொன்னார், I will also join. நானும் இணைவேன். Okay, let's work on it. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சிப்போம். We too work on it. நம்ம இந்த வேலை நம்ம செய்வோம். And find out who is that guy. அவருக்கு விரோதமாக கடிதம் எழுதியாருன்னு கண்டுபிடிக்கணுங்க. And finish this. அவனை கண்டிப்பா போட்டு தள்ளணும். That is what they said. இப்படிதான் இந்த இருவரும் சொன்னாங்க. All are Christians. எல்லாருமே கிறிஸ்தவங்க. All are in the Reformation. எல்லாருமே இந்த ரெஃபர்மேஷன் சபையில இருந்தவங்க. And this guy, Cranmer, took that letters returned by them and given it to them. ஆனா கிரான்மர் அவர்களோ இவருக்கு விரோதமா எழுதப்பட்ட அதே கடிதங்களை அவர் எடுத்து எழுதியவருடைய கரங்களிலே கொடுத்தார். Both of them didn't know what to say. அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றதுனே தெரியாம ஆயிடுச்சு. You know what later point of time what church history says? சபை வரலாறு பின்னாட்கள் என்ன சொல்லுது தெரியுமா? Cranmer didn't send them out. கிரான்மர் அவர்கள் இந்த இருவரையும் வெளியே அனுப்பல. Cranmer didn't punish them. அவங்க இருவரையும் தண்டிக்கல. Cranmer didn't make them to lose their jobs. அவங்க வேலையை விட்டு அவங்கள தூக்கவும் இல்ல. Cranmer forgiven them. அவங்கள கிரான்மர் மன்னித்து and kept them in the same position as long as he lived. அவர் வாழ்ந்த நாள் மட்டும் அவங்க இருந்த அதே பணியில அவர் கூடவே அவங்கள வச்சிருந்தார். Backstabbed people, தன்னுடைய முதுகலை குத்திய துரோகிகள். but still how this mentally rich reformer treated them with a honorable thinking pattern. ஆனா சபையின் சீர்திருத்த தலைவராக இருந்த இந்த கிரான்மர் தன்னுடைய சிந்தனையில் செல்வந்தரா இருந்ததுனால எவ்வளவு நல்லொழுக்கம் உள்ள எவ்வளவு உயர்ந்த நிலையில அவர்களை நடத்தினார்னு நம்ம பார்க்கிறோம். So can we look at one more incident? இன்னொரு வேத பகுதியை பார்க்கலாமா? இந்த பக்கம் இன்னொரு போய் பார்த்துடலாமா? நீங்க வேணாம்னா மட்டும் நாங்க விட்டுறோமா? பார்க்குறோம். Let me talk about one more incident. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேனே. Another reverend. இன்னொரு மனிதர். வீட்ல போய்ட்டு அடுத்த முறை அந்த பேர்ல வாசிக்கும்போது ரெவரண்ட் ஏப்ரகாம் அப்படின்னு வாசிங்க. When you look at the next time you should say that it is a honorable கனத்திற்குரிய ஏப்ரகாம் அவர்கள். Another story. இன்னொரு கதை. You all know about David. நமக்கு எல்லாருக்கும் தாவீதை குறித்து தெரியும். Amalekites came. அமலேக்கியர் வந்தனர். They made a raid against the camp. அவர்களுக்கு வசித்திருந்த அந்த கூடாரத்தை அந்த இடத்துல அவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்தாங்க. Ziklag இருந்த காரியம். And they had overcome Ziklag and burned it all with fire. Ziklag இருந்த எல்லாவற்றையும் அவர்கள் தீக்கிரையாக்கினார்கள். Taken all the women and children as captives. அவர்கள் கூட இருந்த பெண்கள் குழந்தைகள் எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. Whether small or great, took all of them as captives. அவங்க கிட்ட இருந்த எல்லா காரியங்கள் பெரியது சிறிது எல்லாவற்றையும் கைப்பற்றி சென்றனர். And David's 2 wives and children became captives. அந்த இடத்துல தாவீதுடைய இரு மனைவிகளும் பிள்ளைகளும் அவங்க கைப்பற்றி செல்லப்பட்டனர். And when they came, அவங்க வந்தபோது they saw everything is in fire. இருந்த எல்லா இடமும் தீயில காணப்பட்டது. And no one is there. யாருமே அங்க இல்ல. Everybody started just crying and screaming. எல்லாரும் அழுது புலம்ப ஆரம்பிச்சாங்க. And this warrior David, he was also crying, as much as he has strength. இந்த வாரியரான இல்லனா அருமையான போர் வீரராக இருந்த இந்த தாவீதும் அந்த இடத்துல தன்னுடைய பலன் முடிய மட்டும் அவர் அழுது கதறினார் வாசிக்கிறோம். Greatly distressed. தன்னுடைய இருதயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. And on top of that, அதுக்கு மேல these people are about to stone him. தன்னோடு கூட இருந்த தன்னை பின்பற்றி வந்தவர்கள் அவரை கல்லறிக்க ஆரம்பிக்கிறாங்க. This is not hurting him like anything. அது அவர் எவ்வளவுக்கு அதிகமா பாதிச்சிருக்கும். I am in trouble. நானே ஒரு பிரச்சனையில இருக்கேன். I lost my wives. என்னுடைய மனைவி இப்ப இல்ல. The same way you lost yours. உங்க மனைவி எப்படி தொலைச்சீங்களோ அதே மாதிரி தான் என் மனைவி கைதியா எடுக்கப்பட்டு போயிட்டாங்க. I lost everything. என்னோட எல்லாவற்றையும் நான் இழந்திருக்கிறேன். As if you lost everything. எப்படி நீங்க இழந்தீங்களோ அதே போல தான் நானும் இருக்கிறேன். What is the difference? இப்போ உங்களுக்கு எனக்கு என்னையா வித்தியாசம்? You are crying. நீங்க அழுறீங்க. I am also crying. நானும் அழுது கொண்டிருக்கிறேன். I don't have strength. எனக்கு பலன் இல்லை. The only option is okay, let me lean on the Lord. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னன்னா தேவன் பக்கத்தில் சார்ந்திருப்பதே. Here one more betrayal has come. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு துரோகமும் நடக்கிறது. Out of the frustrations they want to kill him, the leader. அவங்களுடைய அந்த ஏமாற்றத்துல
அவங்க செய்ய முற்பட்ட காரியம் என்னன்னா தங்களுடைய தலைவராகிய தாவீதை கொலை செய்ய முடிவெடுத்தாங்க. David prayed தாவீது ஜெபித்தார். and David said, David asked God, தாவீது தேவனிடத்தில் கேட்ட காரியம், God, can I go back and chase them? தேவனே நான் பின்தொடர்ந்து அவர்களை பிடிக்கலாமா? God said yes. தேவன் சரி ஆமாம் என்றார். No, I couldn't even imagine the situation. என்னால இந்த காரியத்தெல்லாம் அப்படி முழுசா புரிஞ்சிக்கவே முடியலங்க. No, all these people would have their stones with their hands. எல்லாரும் கையில இருந்து அப்படி கல் எடுத்து எரியதுக்கு தயாரா இருந்திருப்பாங்க. Perfect interpreter. Okay, about to throw over David. தாவீது மேல கல்லெறிய காத்திருந்தாங்க. David was praying. ஆனா தாவீதோ ஜெபித்து கொண்டிருக்கிறார். And God said, go. தேவன் சொல்லும்போது போ என்கிறார். யார் கூட? With whom? கையில கல்லு வச்சிருக்கான் பாத்தியா? The people are having the stones in their hands. அவனை கூட்டி போ. With them, you take them. Imagine பண்ணி பாருங்களேன், இதெல்லாம் நடக்குமா? கற்பனையா யோசிச்சு பாருங்க. How such a thing could happen? We should not read the Bible like stories. கதை வாசிக்கிற மாதிரி வேதத்தை வாசிச்சிட்டு போக கூடாது. Now David would have cried. தாவீது அவர்கள் அழுது கொண்டிருந்திருப்பார். Lost all his strength. தன்னுடைய பலன் குன்றி போக மட்டும். And encouraged him, strengthening him at the feet of the Lord. தேவனுக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டு, of course lost my wife. என்னுடைய மனைவியை என்னிடத்தில் இல்ல. Of course lost all of my possessions. என்னிடத்தில் இருந்த எல்லா உடைமைகளையும் நான் இழந்து விட்டேன். I am already in a chaotic situation. நான் இருப்பதே ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலை. Now my life will become more mess. இப்போ என் வாழ்க்கை இன்னும் பிரச்சனையாக மாற ஆரம்பிக்கிறது. I'm missing everything. எல்லாவற்றையும் நான் இழந்தேன். God, what should I do? தேவனே நான் என்ன செய்ய வேண்டும்? God, can I go back? தேவனே நான் செல்லலாமா? Can I chase them? அவர்களை பின்தொடர்ந்து போகலாமா? God said go. தேவன் போ என்கிறார். But Lord, I can go with whom I can go, with whom I can go. தேவனே நான் யாரோடயா உங்களை பின்தொடர்ந்து போவேன்? Look at all these people. இந்த ஜனங்களை பாருங்க. How they are all about to stone me. அவர்கள் என் மேல் கல்லெறிய தயாரா இருக்கிறாங்க. The people led by me. நான் வழி நடத்திய ஜனங்கள். The people those who are under me. என் கீழ் பணியாற்றிய ஜனங்கள். The people those who are under my governance. என்னுடைய ஆளுகைக்கு கீழே தலைமைத்துவத்துக்கு கீழே இருந்த ஜனங்கள். The people under my captaincy. என்னுடைய தலைமைத்துவத்தினால நடத்தப்பட்ட ஜனங்கள். Now they raise their hands against me. எனக்கு விரோதமாக தங்களுடைய கரங்களை உயர்த்துகிறார்களே. Should I deal the enemy or should I deal the betrayals? ஐயா, என்னுடைய எதிரி கூட நான் இப்ப காரியங்களை செய்ய பார்க்கணுமா, இல்ல எனக்கு விரோதமாக இருக்கிற இந்த என் கூடவே இருந்த துரோகிகள் கூட நான் காரியங்களை செய்யணுமா? இவங்க கூட எப்படி போக முடியும் இதுக்கு அப்புறம்? Can I go along with these people again? ஆனா அப்படி ஒரு பிரேயரை டேவிட் பண்ணவே இல்ல. But that was not the prayer of David. He asked whether he should go or not. தேவனே பின் தொடரலாமா, என்ன செய்யணும்? Imagine. கொஞ்சம் கற்பனையா யோசிச்சு பாருங்க. If before David went to pray, தாவீது ஜெபிக்க போகும் முன்னாடி David knew that தாவீதுக்கு ஒரு விஷயம் தெரியும். if God said yes go, தேவன் சரி போ என்று சொன்னார், I need to go and beg these people. இந்த ஜனங்கள்ட்ட போய் நான் இப்ப கெஞ்சணும். They are about to stone me. என்ன கல்லெறிய இருக்காங்க. But I need to go to them. Hey, come on guys, let's go. அவங்க கிட்ட போய் கெஞ்சணும். எப்பா வாங்கயா, பின்தொடர்ந்து போலாம்யா. I don't know what would be their reaction. அவங்க எப்படி அதுக்கு மறு உத்தரவு சொல்வாங்கன்னு எனக்கு தெரியாது. But still David didn't ask whether I should go with them or somebody else. ஆனா தாவீது தேவனிடத்துல, தேவனே நான் இவங்க கூட போணுமா இல்ல வேற யாரையாவது கூட்டி கொண்டு போணுமான்னு ஜெபிக்கல. God, should I go? தேவனே பின்தொடரணுமா? God said go. தேவன் பின்தொடர் என்கிறார். Like in a cinematography, just imagine. ஒரு கற்பனையாக காரியங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. All these people are with all the rage and frustration. கோபத்தோட ஏமாற்றத்தோட இந்த எல்லா ஜனங்களும் தாவீதுக்கு விரோதமாக நிற்கிறாங்க. Oh, just because of him we came. உன்னால தானே நான் வந்தேன். Oh, just because of we are following him all these problems. உன்னை பின்பற்றினால தான் எனக்கு இந்த பிரச்சனை. Oh, let's finish him. இவனை போட்டு தள்ளுவோம். But he is praying. ஆனா அவர் ஜெபிக்கிறார். And he is coming. வருகிறார். He is walking towards them. அவர்கள் பக்கத்துல வரார். வந்தா சண்டை போலன்னு சொன்னா போட்டுருமாடா அவனை. If he says when he comes and calls us, can you finish him off? I really don't know what would have their conversation. எனக்கு அவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. And David came. தாவீது வந்து and David standing before them. அவர்களுக்கு முன்பாக நின்று I prayed to God. நான் தேவனிடத்தில் ஜெபித்தேன். And God said, தேவன் சொன்னார், go and chase them. அவர்களை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். Can you please come with me? என்னோடு நீங்க வர முடியுமா? The leader, the head, the captain, the master, the person who is in the authority is pleading to the least mentality. அவருடைய தலைவர், அவர்களை வழி நடத்தினவர், அவருடைய எஜமான், அவர்களுக்கு எல்லாருக்கும் மேலும் அதிகாரமும் ஆளுகையும் உடைய ஒரு மனிதர் எளிமையான அவர்களுக்கு கீழே இருந்தவரிடத்தில் சென்று வர முடியுமா என்று கேட்கிற காரியம் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைப்பாடுடைய சிந்தனை. Cannot imagine. என்னால் யோசிக்க முடியலங்க இதை.
And they would have left their stones, ஒருவேளை அவங்க கரையில் இந்த கற்களை கீழே விட்டு, dropped the stones, கற்களை கீழே போட்டு, and they would have taken their sword, அவங்களுடைய வாள் எடுத்திருப்பாங்க. already in a frustration mode, ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலை. and they started their journey. அப்படி அவங்களுடைய நடக்க ஆரம்பிக்கிறாங்க. 600 people started the journey. 600 பேர் ஆரம்பிச்சாங்க. And they came to a brook. அவங்க ஒரு ஆற்றங்கரைக்கு வருகிறார்கள். Brook Bezor. பெசார் என்கிற புருக்கு வருகிறார்கள். And they came. அந்த இடத்திற்கு வந்தபோது 200 became tired. 200 பேருக்கு அங்க சோர்வாயிட்டாங்க. So 200 became tired. அங்க 200 பேர் சோர்வானனால emotionally, அவங்க மனதளவில, physically, சரீர அளவில, and got frustrated. ஏமாற்றம். And they said, okay, I don't want to come. ஐயா, இதுக்கு மேல நான் வருவதற்கு தயாரா இல்ல. I am not fit to fight. இந்த சண்டைக்கு நான் தயாரா இல்ல. சண்டை போட எனக்கு மனசு இல்ல. Oh, I don't have courage. அந்த எனக்கு தைரியம் இல்ல. I don't have strength. எனக்கு பலம் இல்ல. Oh, don't expect me to come and fight. உங்க கூட வந்து சண்டை போடணும்னு எதிர்பார்க்காதீங்க. Oh, I would like to stay back. நான் பின்னாடி தான் இருக்க போறேன். Oh, here now the other 400 become more furious and frustrated. இப்போ இந்த மத்த 400 பேருக்கு இத பார்த்து இன்னும் அதிக கோபம், இன்னும் அதிக ஏமாற்றம். David didn't get frustrated. ஆனா தாவீது அப்படி கோபப்படல. David didn't shout back. தாவீது அவர்கள் மேல் கத்தல. David, it's okay, come, let's go. You're not coming? சரி, இருக்கட்டும்பா, நம்ம செல்லலாம். They came because they were exhausted much. அதிக சோர்வடைந்தனால அவங்களால வர முடியல. And they couldn't make it. அதனால அவங்களால வர முடியல. That is not their problem. அது அவங்க பிரச்சனை இல்ல. That is one side of understanding. அது ஒரு பக்கம், அதோட புரிதல் இதுதான். But the other side of understanding is, ஆனா அதன் மறுபக்கத்தின் புரிதல் என்னன்னா, we are going for war. நாம போறது போருக்கு. Life or death, you should stand. மரணமோ ஜீவனோ நின்னுதாங்க ஆகணும். And we are not calling it for my wife and my children's sake. என் மனைவிக்காகவோ என் பிள்ளைக்காகவோ நான் உன்னை அழைக்கவில்லை. Oh, we are going for your wives and your children as well. உன்னுடைய மனைவிக்காகவும் உன்னுடைய பிள்ளைக்காகவும் தான் இந்த போருக்கு செல்கிறோம். Oh, don't you love them? அவங்க மேல அன்பு இல்லையா? Don't you care for them? அவங்க மேல கரிசனை இல்லையா? Oh, are you not ready to lay down your life for them? உன்னுடைய வாழ்க்கையை அவர்களுக்காக தியாகம் செய்ய நீ தயாரா இல்லையா? Are you not ashamed? உனக்கு வெட்கமா இல்லையா? To tell that you are exhausted? எனக்கு சோர்வா இருக்குன்னு சொல்வதற்கு உனக்கு வெட்கமா இல்லையா? David didn't say even a single word with that mentality. ஆனா இந்த மாதிரியான ஒரு சிந்தனையோட தாவீது ஒரு வார்த்தையும் அங்க பேசினதை வாசிக்க முடியாது. So they went, அவர்கள் சென்றார்கள் with the 400, 400 பேரோட சென்று defeats the Amalekites, அமலேக்கியரை வெற்றி கொண்டாங்க. recovered all that Amalekites had taken, அமலேக்கியர் இங்க இருந்து எடுத்து சென்று எல்லாவற்றையும் மறுபடியும் பெற்று கொண்டார்கள், including the wives and the children of these 200. பின்னாடி நின்று போன இந்த 200 பேருடைய மனைவியும் குழந்தைகளையும் கூட அவர்கள் அழைத்து வந்தார்கள். Bible says nothing is missing. வேதம் சொல்லும்போது ஒன்றும் இல்லாமற் போகவில்லை என்று. Which means, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, whatever they have taken, everything has been retrieved. இங்க இருந்து எடுத்து கொண்டு போன எல்லாவற்றையும் அவர்கள் மறுபடியும் திரும்ப கொண்டு வராங்க. Now they are coming back to the river, the brook. இப்போ இந்த இடத்துக்கு மறுபடியும் வராங்க. Oh, these people have taken rest. இப்போ இவங்க எல்லாரும் இங்க ஓய்வு எடுத்து கொண்டிருக்காங்க. Oh, they went for fight. சண்டைக்கு போனாங்க. And they came. இப்போ சண்டை முடிச்சு திரும்ப வராங்க. With that mindset, let's read 1 Samuel 30 verse 22. இந்த ஒரு பின்னணியத்தோடு நம்ம இந்த வசனத்தை வாசிக்க போறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 22வது வசனம். The 400, அந்த 400 பேர் who went for the fight, சண்டைக்கு போன போருக்கு செஞ்ச 400 பேர், who has all the rights, அவங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. he went, அவன் சண்டைக்கு போனா, he fought, அவன் சண்டை போட்டான், and redeemed his wife. தன்னுடைய நின்று சென்ற மனைவியும் கூட கூட்டி வரான். Oh no, his wife would have been just caught up by an Amalekite. ஒருவேளை இந்த பின்னாடி இருந்த இவர் மனைவி யாராவது ஒருத்தர் அமலேக்கியர் கூட்டி போயிருப்பாங்க. Oh, that is his wife. ஐயா, இது வந்து அவர் நின்னுட்டாங்க. Oh, that is his children. அது அவங்க பிள்ளைங்க. Okay, that's none of my business. அது ஏன் பிரச்சனை எல்லாம் இல்ல. No, Bible says they brought back everything. ஆனால் வேதம் சொல்லும்போது எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று. Oh, this act itself a very honorable act. இந்த செயலே ஒரு சிறந்த ஒழுக்கமான ஒரு செயல்தான். And they came, அவங்க திரும்பி வந்தாங்க. and look at how they have addressed the persons, those who have exhausted and not coming for the war. சோர்வு நிமித்தமாக, களைப்பின் நிமித்தமாக போருக்கு வராதவர்களை பார்த்து இந்த 400 பேரும் என்ன சொன்னாங்க நாம் பார்க்க போறோம். You know the story. உங்களுக்கு கதை தெரியும். Okay, you don't have any rights to enjoy. இங்க இருந்து கொண்டு வந்த இந்த உடைமைகளை அனுபவிப்பதற்கு, சுதந்திரிப்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. Bible call, maybe let me read that verse. அந்த வசனத்தை வாசிக்க போறோம். All the wicked, எல்லா பேலியாட்களின் and worthless fellows,
பொல்லாதவர்கள் and பேலியாளின் மக்கள். பொல்லாதவர்களும் பேலியாட்கள் மக்களுமான So among the who had gone with David, தாவீதோடு நடந்து வந்த மனுஷர் சொல்றாங்க, தாவீதோட போய் சண்டை போட்டவங்கள பத்தி பைபிள் எப்படி சொல்லுதுன்னா நல்ல போர் வீரர்கள் அப்படின்னு சொல்லல. the people who went along with David, they were not called as honorable or good soldiers, but Bible called them as they were wicked and worthless fellows. Oh, wicked worthless fellow. பொல்லாதவர்களும் பேலியாட்களின் Who மக்கள். are all they? யாரையா அவங்க? They went and fight. அவங்க போருக்கு போனவங்க. Then by what reason Bible says, Bible calls them in that way? போருக்கு சென்றிருந்தாலும் ஏன் வேதம் அவர்களை பொல்லாதவர்கள் பேலியாட்களின் மக்கள் என்று அழைக்கிறது? Because their mentality. காரணம் அவங்களுடைய சிந்தனை. Read what they have said. அவங்க என்ன சொன்னாங்கன்னு வாசிக்க போறோம். Because they did not go with us, அவர்கள் எங்களோட வராதபடியினால் we will not give them any of the spoil that we have recovered. நாங்கள் திரும்பி கொண்டு வந்த கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. Oh, except that each man may lead away his wife and children and depart. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும். So let them take their wives, அவங்க மனைவி எடுத்துக்கலாம், let them take their children. அவங்களுடைய பிள்ளைங்களை எடுத்துக்கலாம். அப்படியே கிளம்பிரு. And just start. Depart from us. எங்களை விட்டு கடந்து போகட்டும். Oh, genuine, but this is genuine according to the worldly standard. உலகத்தின் காரியத்தை பொறுத்து பார்க்கும்போது இது ஒரு நியாயமான விதம் தான். You didn't come for the war. ஐயா நீங்க சண்டைக்கு வரல. I went for war for your wife. உன் மனைவிக்காகவும் நான் தான் சண்டை போட்டேன். I received all the beatings and all the wounds to redeem your wife. உன்னுடைய மனைவியை திரும்ப கொண்டு வருவதற்காக போரிட்டு சண்டை போட்டு எல்லா அடிகளையும் நான் வாங்கி இருக்கிறேன். Now without doing anything you got your wife and family back. ஒண்ணுமே செய்யாம இருந்திருக்கீங்க, ஆனால் இப்போ உங்களுக்கு உங்க மனைவியும் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்க திரும்ப பெற்றுக்கொண்டீங்கல்ல. This is a bonus for you. இதுவே உங்களுக்கு கிடைச்ச அதிகமான ஒரு பரிசு. Enjoy it. இத வச்சு சந்தோஷமா இருந்துக்கோ. But depart, don't look at our face. ஆனா எங்க முன்னாடி மூஞ்சில நிக்காதீங்க, கிளம்பிருங்க. When they reacted in this way, அவங்க இந்த மாதிரி காரியத்தை சொன்னபோது Spirit of God called them தேவனுடைய ஆவியானவர் அவர்களை எப்படி அழைக்கிறார்னா, good warriors, அருமையான போர் வீரர்னா, genuine warriors, நியாயமான போர் வீரர்னா, justice people. நீ நீதியுள்ள மனுஷர்னா? No, Bible didn't call them. இல்ல, வேதம் அப்படி சொல்லல. Spirit of God called them, தேவனுடைய ஆவியானவர் எப்படி அவங்களை அழைக்கிறார்? you wicked, பொல்லாதவர்கள், you worthless fellows. பேலியாட்களின் மக்கள். ஐயா அங்க இருக்கிறத பத்தி தான் அப்படி சொல்லி இருக்கணும். This should have been the terms that has been used for the 200 who stayed back. But Bible called these people, the one who went for the fight, Bible called them worthless fellows. ஆனால் போருக்கு சென்ற இந்த போர்ல பங்கெடுத்த இந்த ஜனங்களை குறித்து வேதம் சொல்லும்போது, look at my reverend Mr. David, how did he react? ஆனா நம்முடைய கணத்திற்குரிய தாவீது இந்த காரியத்தை எப்படி கையாண்டார், என்ன செய்தார்? Look at his honorable thinking. அவருடைய ஒழுக்கமான சிந்தனையை நீங்கள் பாருங்கள். Wow, it's fantastic. அருமையா இருக்குங்க. We cannot even imagine. நினைத்து கூட பார்க்க முடியாது. And he said, அவர் சொன்னார், 1 Samuel chapter 30 verse 23, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 23வது வசனம், you shall not do so, my brothers. என் சகோதரரே அப்படி நம்ம செய்ய வேண்டாம். Hats off to the leader. அருமையான ஒரு தலைவருங்க, அவருக்கு பாராட்டுக்கள். This is how the leadership, இப்படிதான் தலைமைத்துவம் காணப்படணும். this is how the headship. இதுதான் தலைமைத்துவம். You need to practice all these things. இப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். They have all the rights to send the weak out. அவர்களுக்கு அந்த 200 பேரையும் திருப்பி அனுப்புவதற்கு எல்லா விதமான தார்மீக உரிமை உண்டு. And this head, the leader, has much more rights to avoid them. ஆனா தலைவருக்கோ அவர்களை அனுப்புவதற்கு, அவர்கள் வேண்டாம் என்று சொல்வதற்கு இன்னும் அதிகமான தார்மீக உரிமை உண்டு. But look at the leadership. ஆனா அவங்களுடைய தலைமைத்துவத்தை Look பாருங்கள். at the mentality. தலைமைத்துவத்தின் Look at the குணாதிசயம், honorable thinking. அவருடைய உயர்ந்த மன ஓட்டம். You shall not do so, my wicked people. அப்படின்னு கூட சொல்ல. நீங்க இந்த பொல்லாதவர்களுக்கு இப்படி செய்ய வேண்டாம் அப்படி அவர் சொல்லல. அது பைபிள் அவங்கள பொல்லாதவர்னு சொன்னபோது கூட தாவீது அவங்களோட பொல்லாதவன் சொல்ல. When the Bible called them as wicked and worthless fellows, David has not said the same against them. You shall not do so, so my brothers, with what the Lord has given us.
கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். All that we have got, it is from the Lord. நமக்கு கையில இருப்பது எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுத்தது. Oh, the land that we have, நமக்கு இருக்கிற இந்த நிலம், the business that we have, நமக்கு இருக்கிற வியாபாரம், the shares that we have, நமக்கு இருக்கிற முதலீடுகள், oh, whatever I have, என்னிடம் இருக்கிற எல்லாமே. oh Lord, don't worry, it is all came from God, so you take whatever you want because God will give. லோத்துவே, நீ கவலைப்படாதே, இதெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்தது. நீ எதை எடுத்து சென்றால் எனக்கு கவலை இல்லை, என தேவன் எனக்கு தருவார். In that same way here David reacted. இதே போல ஒரு காரியத்தை தான் இங்க தாவீதும் சொல்கிறார். Oh, the success that God has given. தேவன் எனக்கு கொடுத்த வெற்றி. It is not our sword protected us. இதுதான் என் வாள் என்ன காப்பாத்தலையா. Oh, God protected us. தேவனே என்னை காப்பாற்றினார். All the things God has given. தேவன் எனக்கு அருளினார். And 24th verse. 24வது வசனம். Oh, who would listen to you in this matter? For as his share is who goes down into the battle, so shall his share be who stays by the baggages. They shall share alike. இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும். சரி பங்காக பங்கிடுவீர்களாக என்றான். So what he is saying is, அவங்க என்ன சொல்கிறார் என்றால், both of them should get the equal share. அங்க இருக்கிற எல்லாருக்கும் சரி பாதியாக பங்கு கொடுக்கப்பட வேண்டும். In one line, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, they failed, அவங்க தோற்று போனாங்கங்க. but they still beloved. ஆனாலும் தாவீதால அன்பு கூறப்பட்டாங்க. Many times பல நேரங்கள்ல we are able to love people because they are successful. வெற்றி இருக்கிற சிறப்பா இருக்கிற வெற்றியுள்ளவர்களை பார்க்கும்போது அவர் மேல் நம்மளால அன்பு கூற முடியுது. We are not able to love them when they failed. அவங்க தோக்கும்போது அவங்க மேல நம்மளால அன்பு கூற முடியல. Honorable Reverend David had that good mentality, love the people even though they are failing. ஆனால் கனத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனம் இருந்தது. அவங்க சரியா இல்லைனாலும் அவங்க தோற்று போனாலும் அவங்க மேல அன்பு செலுத்துகிற ஒரு மனம். That is why Bible called him, அதனால தான் வேதம் அவரை அழைக்கும் போது, a man after God's own heart. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற நபர். So two reverends, no, we studied about two reverends today. இன்னைக்கு ரெண்டு மதிப்புக்குரிய கனத்துக்குரிய ஜனங்கள் மனிதர்களை குறித்து நாம் பார்த்தோம். One Reverend Abraham, ஒன்று கனத்திற்குரிய ஆபிரகாம், who has the honorable thinking, ஒரு உயர்ந்த சிந்தனையுடைய ஒரு மனிதர். and God called him, you are a friend of mine. தேவன் அவரை அழைக்கும் போது தேவனுடைய சிநேகிதர் என்று அழைக்கப்படுகிறார். And another one who had a honorable thinking, Reverend David. இன்னொன்னு இப்படி ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள சிந்தனை உடையவர் கனத்திற்குரிய தாவீது. And the Bible called him as a man after God's own heart. தேவன் அவரை வேதம் அவரை அழைக்கும் போது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற நபர் என்று அழைக்கிறது. Check your way of thinking with these two Old Testament reverends. பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற இந்த இரண்டு கனத்துக்குரிய நபர்களோடு நம்முடைய மனமும் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போமே. They don't have the written word of God the way that we have. நமக்கு இருக்கிற வண்ணமாகவே இந்த முழு வேதாகமும் எழுதி கொடுக்கப்பட்ட வேதாகமும் அவருடைய கரத்துல இல்லைங்க. They didn't get the salvation through Jesus Christ, through cross, as we have received now. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிலுவையின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை போல ஒரு ரட்சிப்பை அவர்கள் அனுபவிக்கவில்லை. They didn't have the indwelling Holy Spirit like the way that we have. நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிற ஆவியானவர் இருக்கிற ஒரு வண்ணமாக அவர்களுக்கு அன்னைக்கு இல்லை. They didn't have the fivefold ministries that which we enjoy now. இன்று நம்மை உருவாக்குகிற 5 வகையான ஊழியங்கள் போன்ற ஒரு ஊழியம் அன்று அவர்களுக்கு இல்லை. We are more privileged people. அவர்களோட அதிக பாக்கியவான்கள். So the expectation is thinking, no, our thing should have been more honorable. அப்படி இருக்குனா அவர்களை விடவும் அதிக ஒழுக்கமான சிந்தனைகளை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். How do you think about the people those who have betrayed you? உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அவங்களை குறித்து என்ன சிந்திக்கிறீங்க? What kind of thought pattern you have the people those who have left you? உங்களை விட்டு சென்றவர்களை பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை காணப்படுகிறது? What kind of thought pattern you have when people are cheating you? உங்களை ஏமாற்றும் போது அவர்களை குறித்த சிந்தனை என்ன?
What kind of thought pattern when your in-laws or the relative are disappointing you? உங்களுடைய சொந்தக்காரங்களோ உங்களுடைய மாமனார் மாமியாரோ உங்களை ஏமாற்றும் போது, உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத போது அந்த சிந்தனை எப்படி இருக்கு? What kind of thought pattern you have when people are failing you? உங்களை நீங்க நினைச்ச காரியத்தை விட்டு உங்களை தோக்கடிக்கும் போது அந்த நேரத்துல அவங்களை குறித்து நாம் எப்படி யோசிக்கிறோம்? What kind of thought pattern you have when people are raising stones against you? உங்களுக்கு விரோதமாக கற்கள் எறியப்படும் போது அந்த ஜனங்களை குறித்து நாம் என்ன யோசிக்கிறோம்? What kind of thought pattern you have when people are failing? தோற்கும் போது, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாமல் அவங்க விழும்போது அவர்களை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம்? Are you still ready to love? அவங்க மேல இன்னும் அன்பு செலுத்த தயாரா இருக்கிறோமா? If you change these thought patterns as a honorable one, your actions will become honorable one, and you will obviously fulfill the will of God, and you will live a more than conqueror life in this world. இப்படிப்பட்ட சிந்தனைகளை மாற்றி ஒரு உயர்ந்த ஒழுக்கமான சிந்தனை உடையவர்களாக நாம் இருப்போம்னா நம்முடைய செயல்களும் ஒழுக்கமான செயல்களாக மாற ஆரம்பிக்கும். ஒழுக்கமான செயல்கள் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது நாம் முற்றும் ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ முடியும். Work on your thought patterns and make it honorable like Reverend Abraham and Reverend David. உங்களுடைய என்ன சிந்தனைகளை நீங்க முயற்சி செய்து அந்த காரியங்களை மாற்ற ஆரம்பித்து கனத்துக்குரிய தாவீதை போலவும் கவனத்துக்குரிய ஆபிரகாமை போலவும் உங்களுடைய சிந்தனைகளை மாற்றுங்கள். When you think like them, you will act like them. அவங்கள போல நீங்க சிந்திச்சீங்கன்னா அவங்கள போல நீங்க செயல்படுவீங்க. And if you act like them, then let me tell you, you are fulfilling the will of God. அவங்கள போல நீங்க செயல்பட்டீங்கன்னா நான் ஒரு காரியத்தை சொல்றேங்க, நீங்க நிச்சயமாகவே கர்த்தருடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற முடியும். You will do things according to the will of God. தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற விதமான காரியங்களை நீங்க செய்ய முடியும். And if you do the things according to the will of God, let me tell you, you will conquer the devil and you will live a successful life in this world. God bless you. நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்து வாழ ஆரம்பித்தீங்கன்னா நிச்சயமாகவே பிசாசானின் சோதனைகளை உங்களால் ஜெயித்து இந்த உலகத்துல முற்றும் ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.